1975 இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலம். ஆகாசவாணி வணக்கம். இச்செய்தியை வாசிப்பது ராமச்சந்திரன். நம்ம இந்திய நாட்டுல நடக்கிற பல பிரச்சனைகளை எடுத்து சொல்றதுக்காக பார்லிமெண்ட்ல மேல் அதிகாரிங்க கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் இன்னைக்கு ஆலோசனை நடத்த போறாங்க. வர்கீசன, இந்திரா காந்தியோட பெரிய பையனுக்கு என்ன வேலை? பைலட். அப்படின்னா அப்படின்னா டிரைவர்ப்பா. இந்திரா காந்தியோட பையனா? அது இல்ல ஐயா தலைவா, விமானத்தை ஓட்டுறவரு. எப்படி வேணா சொல்லிக்கோங்க, ஆனா அவர் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு, அதுவும் ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு. உண்மையாவா? அதுதான் அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே. அதுவும் எந்த குடும்பத்துக்கு? நேரு குடும்பத்துக்கு. வர்கீசன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு விதத்துல நானும் இந்திரா காந்தி விரோதியா இருந்தா கூட இப்ப நீங்க சொன்ன விஷயத்தினால நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கலாம். 10 காசு கூட சம்பாதிக்க வக்கு இல்லாட்டா கூட நம்ம வீட்டு பொண்ண வேறொரு ஜாதிக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போமா? இது சத்தியமா நடக்காத காரியம். ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இந்த கிராமத்துல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் லில்லியோட குடும்பம். அவங்க மகதான் இந்த ஆலிஸ். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட கண்ணும் இவ மேலதான். இந்த கிராமத்துல இருந்து காலேஜுக்கு படிக்க போற ஒரே பொண்ணு இவதான். வர்கீசன, வர்கீசன, நான் உடனே ஜபம் பண்ண போகணும். இப்ப உடனே போற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனை. ஐயோ, அதுக்காக நீங்க உடனே சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. என்னது? என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஃபாதர் கிட்ட சொல்லிடுறேன். வர்கீசன்னா கூடிய சீக்கிரமே பைத்தியம் ஆயிடுவார்னு சொல்லிடுறேன். பாரு, நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும், என் விஷயத்துல தலையிடாத. என்ன வர்கீசன, செருப்புல கையில வச்சிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, சும்மா உட்காந்துட்டு இருந்தா என்ன இந்த ரொம்ப கிழித்துட்டு இருக்க. உங்க எல்லாருனாலையும் ஆலிஸ்க்கு ரொம்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்களானே இவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னு? நாங்க போய் அதை பொண்ண பயமுறுத்துவோமா? ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவங்க அம்மா சத்தியமா சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமா, அப்போ இன்னைக்கு நடக்காதுல்ல? அதான் சொன்னனே, எனக்கு உடம்பு முடியல. இல்லனா இப்படி எல்லாம் நான் சொல்லுவேனா? இருந்தாலும் ஒரு ஆசைக்காக தானே கேட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பொழுது விடிஞ்சதுல இருந்து 7 ரவுண்ட் போயிடுச்சு. திரும்ப திரும்ப ஆளுங்க வந்துட்டே இருந்தா நான் என்ன பண்றது சொல்லுங்க? அதுவும் மழைய பாருங்க. மழை பெய்தா நல்லது தானே? அதோ அங்க பாத்தீங்கல்ல, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, அதை இங்க கட்டி போட்டுட்டு போங்க, மத்தது நாளைக்கு பாத்துக்கலாம். ஐயோ, அது முடியாது. அது இப்ப 7 ரவுண்ட் முடிஞ்சதுனால மீறி இருக்கிற சரக்கு கொடுத்தா வேலை முடியுமான்னு கேளு. மரியாதையா கிளம்புறீங்களா? எனக்கு 1000 வேலை இருக்கு. அது கொஞ்சம் இரு. சொல்லும், ஒரு 1/2 மணி நேரம் இங்க நின்னா ஏதாவது நடக்குமா? மரியாதையா போறீங்களா இல்லையா? நான் உன்னை பத்தி கேட்கலாமா, ஆளை பத்தி கேட்டேன். அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. நடக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னதான் பண்ண முடியும்? உன்னை இரு, அடிச்சு சாப்பிட்டுறான். கோச்சுக்கிட்டியா? என் மேல கோவமா? நாளைக்கு கொண்டு வர. குமாரசாமி, நல்லா சாப்பிடு. நாளைக்கு உன்னை நான் மேரிக்கிட்ட கூட்டிட்டு போறேன். குமாரசாமி. என்ன குட்டியா? டேய் குமாரசாமி, பெரியமா ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சா? ஐயோ, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் இங்க கட்டி போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம மாறி அந்த ஆடு மேல பயங்கர காதல். காதலா? டேய், என் பிள்ளைங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுன? இவ இருக்காளே எங்க வீட்டோட உயிர் சொத்துடா. எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி தப்ப பண்ணதே கிடையாது. அது மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி. குமாரசாமி, நான் பிளவுஸ் தைக்க கொடுத்தனே, வாங்கிட்டியா? இல்லம்மா, இன்னும் தச்சு முடிக்கல. உங்க பிளவுஸோட கலர் என்ன? ஒண்ணு குங்கும கலரு, இன்னொன்னு வெள்ளை, அப்புறம் பச்சை. அதுதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அவனுக்கு அந்த கலர்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சிகப்பா இருந்தா உடனே கடிச்சிருக்கும். சிவப்பு தான் அவனோட வீக்னஸே. ஆனா அவன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சிவப்பு பிடிக்கும். அண்ணி, மோர் தாளிக்க கடுகு வேணும்னு கேக்குறாங்க. யாரு கேட்டது? நான் தான்.
அந்த ஏழி எங்க போனா? அவளுக்கு தலைவலிக்குதுன்னு படுத்திருக்கா. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு ஒரு தலைவலி. ஆஸ்பத்திரிக்கு போய் பாருடின்னு சொன்னா அதையும் கேக்குறது இல்ல. சைடுல டப்பால இருக்கும், அதை ஒரு பிடி எடுத்துக்க. இல்ல நானே வரேன். டிக்கெட் ஒரு சிலுக்குவார் பட்டி. எங்க போனோம்? சிலுக்குவார் பட்டி. வேற யாருக்கு டிக்கெட்? ஒரு எஸ்பிஐ காலனி. எஸ்பிஐ காலனி. இந்தாங்க. அண்ணா எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. உனக்கு டிக்கெட் வேண்டாமா? சின்ன முதலாளி வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. சின்ன முதலாளியா? ஆமாமா, பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எனக்கு இந்த ஓசில போறதுல எல்லாம் இஷ்டம் இல்ல. டிக்கெட் கொடுங்க. இந்தாங்க. டிக்கெட். ஒரு நிமிஷம் இல்ல, உனக்காக கொய்யா பழம் வாங்கியிருக்கேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இப்படி எல்லாம் நீ பேசினா கண்டிப்பா நான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன். போடி, உங்க அம்மாவை பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன். பரவாயில்ல, விட வருத்தப்படாத. அவன் தான் பொறுக்கின்னு தெரியும்ல. கண்டிப்பா இதை அம்மா கிட்ட சொல்லதான். வேண்டாம், சொன்னா கேளு, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க இறங்க வேண்டியவங்கள ஸ்டாப் பண்ணுங்க. சீக்கிரம் ஆகட்டும். இறங்கி வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா, சீக்கிரம். என்ன சின்ன கண்டுக்காம போற? நாங்க வரோங்க. ரைட். ஏழிமா, நீ போய் அந்த அறுவடை கொண்டு வா. உங்களுக்கு என்ன பைத்தியமா? இப்ப இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் குறும்புதானே ஜாஸ்தி தான். என்ன குறும்போ இருந்துட்டு போட்டோம். ஆனா என் பேத்தி மேல கைய வச்சானா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ, தேவையில்லாம உங்ககிட்ட சொல்லிட்டேன். எங்க பாருங்க பெரியம்மா, அவன் பேசின எல்லாத்துக்கும் நான் பதிலடி கொடுத்துட்டேன். பெரியம்மா, என்னடா? நான் பாலவாக்கம் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். எதுக்கு போகணும்? அங்க போய் கொஞ்சம் பசங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. இந்த சமாச்சாரம் எல்லாம் எப்படி தீக்கணும்னு எனக்கு தெரியும். ஏழிமா, நான் சொன்னதை போய் கொண்டு வா. இங்க பாருங்க பெரியம்மா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தலையிடவே கூடாது. அதெல்லாம் பாலவாக்கம் பசங்களே பாத்துப்பாங்க. இங்க பாரு ஆலிஸ், இனிமே அந்த பையன் ஏதாவது பண்ணா. ஐயோ பெரியம்மா, இனிமே அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ ஒண்ணும் காரணம் இல்லையே, அந்த புறம்போக்கு தானே. அவன் கைய ஒரு நாளைக்கு வெட்டுறேன் பாரு. ஐயோ பெரியம்மா, நாம அவனை வெட்ட வேண்டிய அவசியமே இல்ல. பாலவாக்கம் பசங்க பாத்துப்பாங்கல்ல. சொல்லலையா? தெரியாம வாய் விட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. அந்த வெங்காயம் அறியறத நிறுத்து, கண்ணு எரிச்சல் தாங்க முடியல. இந்தா 136, 175. இந்தாங்க. இந்தா சில்லற 118. இந்தா நோட் வந்து 216. எதுக்குடா வண்டி ஓட்டுறீங்க? உங்க சம்பளத்தையும் டீசலையும் பார்த்தா 100 ரூபா கூட தராது போல. இந்த ரூட்லயே ஒரு வண்டி தான் இருக்கு. நான் என்ன பண்ண முடியும் முதலாளி? நான் ஒருத்த மனசு வச்சா பஸ்ல ஆளுங்க ஏறுவாங்களா? டேய் பசங்களா, அதை விட்டு தள்ளுங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இதுல பெருசா வருமானம் வரும்னு நான் இதை நடத்தல. என்னோட கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை நடத்துறேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதுல எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க இதை நடத்தியே ஆகணும். புரிஞ்சுதா? நீ என்னடா முடிவு பண்ணிருக்க? ஒண்ணு இல்லப்பா, டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் கேட்டது அது இல்ல, உன்னோட எதிர்காலத்தை பத்தி தான். அது வந்து ரிசல்ட் வந்து தானே ஜெயிச்சன தோத்தனன்னு தெரிஞ்சுக்க முடியும். ரிசல்ட் வரட்டும். பெனிக்கண்ணா, மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன செய்யட்டும்? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க. முயல் இருக்கு, அதை பொரிச்சிடலாமா? நல்ல பெப்பர் போட்டு செஞ்சிருங்க. டேய் பசங்களா, அவனை படிக்கிறதுக்காக மட்ராஸ் அனுப்புனதெல்லாம் சரிதான். ஆனா பாருங்க, அவன் பெரிய கலெக்டரா வாங்குற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்ல. குறைஞ்சபட்சம் ஒரு எஸ்ஐ வேலை கிடைச்சாலாவது இந்த ஊர்ல அவனுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு கொடுக்கலாம். நமக்கு தான் இங்க நிறைய கட்டிடங்கள் இருக்க. பெரியய்யா, அதெல்லாம் கவர்மெண்ட் தானே முடிவு பண்ணுவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கிட்டோம். இடத்தை நாம கொடுக்கிறோம். என்னோட ஒரே லட்சியம், அவன் இந்த ஊருக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும். நீங்களும் படிக்கல, அவன் மட்டும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டானா ஊர்ல அவனுக்கு எந்த பிரச்சனைனாலும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து காவல் கிடப்பாங்கல்ல. அது கண்டிப்பா நடக்கும், அதுல சந்தேகமே வேணாம். சந்தேகம்லாம் எதுவும் இல்ல. ஆனா எங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எடை போட்டா எவனா இருந்தாலும் சரி கீழே விழுந்துதான் ஆகணும். பின்ன விழாம நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல மறுப்பே இல்ல. உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை நேரடியா அவகிட்ட சொல்லுங்க. என்ன சொல்ற? பின்ன இத பாருங்க, தாமதப்படுத்தாதீங்க, தைரியமா சொல்லுங்க. நாங்க எல்லாம் உங்க கூட இருக்கோம். என்ன? இத பிடி, ஒரே கல்ப்.
பார்க்க எப்படா இருக்கேன்? கேவலமா ஒண்ணும் இல்லையே. என்ன இப்படி கேட்டீங்க? நீங்க பழைய ஜெமினி கணேசனாச்சே. சரி இறங்கு. வாங்க அம்மா. லெல்லி கண்ணு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரம் எல்லாம் இருக்கட்டும். ஆனா நீங்க தானே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இல்ல ஃபாதர், அது ஃபாதர் உள்ள வாங்க. பெரியம்மா எங்க? உள்ள இருக்காங்க, கூப்பிடுறேன். வா. நீ போய் அம்மா வாங்க, கூட்டிட்டு வா. வாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பெயராலே இந்த நாட்டையும் குடும்பத்தையும் காப்பாத்தன ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரியம்மா, ஷேரன் சர்ச்சில இருந்து ஃபாதர் வந்திருக்காரு. கூட 2 பேரும் வந்திருக்காங்க. என்ன விஷயமா வந்திருப்பாங்க? எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஃபாதர் எப்ப வந்தீங்க? கையிலேயே கீழே இருக்கு. பாத்துட்டீங்களா? இவங்கெல்லாம் நான் சொல்றேன். அதோ அங்க உட்கார்ந்து இருக்கிறது. ஆமா, இவங்கெல்லாம் யார் ஃபாதர்? நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு. நம்ம எஸ்ஐ காலனி பழனியோட பசங்க. ஓ, காலையிலேயே வந்திருக்கீங்கன்னா ஏதாவது கலெக்ஷனா தான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சுத்தி வளைக்காம நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த வீட்டோட சின்ன பொண்ணுதான். அவளுக்கு என்ன ஆச்சு? அவதான் உள்ள இருக்காளே. அவளுக்கு ஒண்ணும் ஆகல. அவ கல்யாண விஷயமா? அப்படியா? எங்க இருந்து? என்ன கேள்வி இது? பையனோட அண்ணன் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது. ஆளியும் பெண்ணியும் பல தடவை பார்த்து பேசி இருக்காங்க. அவன் இந்த விஷயத்த பத்தி ஆளிகிட்ட பேசியும் இருக்கான். அப்படியா லில்லி? ஆலிஸ் உன்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது சொன்னாளா? இல்லையே. இருக்கு, அவங்களுக்குள்ள சம்பந்தம் இருக்கு. ஆலிஸ் கண்ணு, இப்படி வாமா. இவங்கள உனக்கு தெரியுமா? தெரியாது. உன்கிட்ட யாரா கேட்டா? இல்ல. சரி, நானே சொல்றேன். இவங்க எஸ்பி பழனியோட பசங்க. ஆமா பசங்க. இவங்க 2 பேருக்கு தம்பி ஒருத்தர் இருக்கா. அவன் பேரு பென்னி. அவன உனக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. ஓ, அந்த பயலா? என்னாச்சு? என்னாச்சு நான் கேக்குறீங்க? அவன் என்ன சொன்னானோ அப்படி அவர்கிட்ட சொல்லுமா. இல்ல ஃபாதர் கிட்ட நான் எப்படி அதை சொல்ல முடியும்? பரவாயில்ல சொல்லுமா. ஃபாதர் தானே, சொல்லு. வேண்டாம் ஃபாதர், அந்த கேவலமான விஷயத்தை நான் சொல்ல விரும்பல. அது சென்சார் மேட்டர் ஃபாதர், சென்சார். அது என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னடா சொல்லிட்டு இருக்கேன்? இன்னும் சொல்லி முடிக்கல. வாங்கடா ஃபாதர். இவனுங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எங்கேயாவது போனீங்கன்னா அப்புறம் ஃபாதர் வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு தான் போகணும். இவனுக்கு கூட வந்ததால என் மானமே போச்சு. நான் ஒரு ஃபாதரா போயிட்டேன். இல்லன்னா என் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வந்திருக்காது. இன்னைக்கு அந்த கிளவி முன்னாடி நான் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன். ஃபாதர், தேவையில்லாம பெரிய வார்த்தையெல்லாம் விட்டுறாதீங்க. இந்த விஷயத்த நீங்க அப்படியே விட்டுருங்க. ஃபாதர், ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? இந்த ஊர் முழுக்க சுத்தி திரிஞ்சு கையில காசு இல்லாம நம்ம வாசப்படியில வந்து நின்னப்போ சொலையா 50,000 ரூபாய் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். ஏன் சொல்றேன்னா, ஏசு கிறிஸ்து என்னோட சொந்தக்காரன் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி அதுக்காக அந்த விஷயத்தை எதுக்காக இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லணும்னா எல்லா விஷயத்தையும் தானே சொல்லணும். சர்ச்சை சரி பண்றதுக்காகத்தானே அந்த படத்தை வாங்கினேன். அதுக்காக பாக்குறவங்க வீட்ல எல்லாம் போய் பொண்ணு கட்டிட்டு இருக்க முடியாது. ஃபாதர், நாங்க என்ன சொல்ல வரோன்னு உங்களுக்கு சுத்தமா புரியல. டே குரங்கு தலையா, நீ யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு கூட நான் ஏன் கூட வந்த தெரியுமா? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடுங்கிற நல்ல மனசோட தான் கூட வந்தேன். ஆனா பாக்க போற பொண்ணுகிட்டே நீ பல சில்மிஷம் பண்ணிருக்கேங்கிறது அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. நான் போறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தது. அப்பவே நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பேன். என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? நான் இவன் கூட அங்க வந்திருக்கவே மாட்டேன். அதுதான் முடிவு. இப்ப என்னாச்சு பாருங்க. அவங்க முன்னாடி நான் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு வந்திருக்கேன். இதை தாங்கிக்க முடியல. பொதுமக்களுக்கு நல்லது பண்றதுக்காகத்தான் நான் இங்க ஃபாதரா இருக்கேன். தேவைப்பட்டா நான் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பிசாசா கூட மாறிடுவேன். நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அண்ணி. ஃபாதர், கொஞ்சம் இங்க வாங்கல. என்னைய கூப்பிட்டீங்க? உங்களை தான் கூப்பிட்டேன் ஃபாதர். இங்க வேற யார் இருக்காங்க? அட இருமா, எங்க கூட்டிட்டு போற? என்ன விஷயம்னு சொல்லு. ஃபாதர், உங்ககிட்ட நான் நிறைய தடவை ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். பரவாயில்ல, நீ விஷயத்த சொல்லுமா. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது ஒண்ணு தலை போற காரியம் கிடையாதே. நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அப்ப நான் எதுவும் பேசக்கூடாது. உண்மையை தானே சொன்னேன். நீ சொல்றத பார்த்தா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பேசுனது இல்லைங்கிறது தானே அர்த்தம். சும்மா போமா. சரிம்மா, நானும் அப்படியே கிளம்புறேன். சரி, அடிக்கடி இந்த அழகான முகத்தை சர்ச்சு பக்கம் வந்து காட்டினா நல்லா இருக்கும். அப்போ நான் கிளம்புறேன். ஃபாதர், நான் டிராப் பண்ண வேணாமா? நீங்க பண்ணதெல்லாம் போதும்பா. என் வழியை பார்த்து நானே போய்க்கிறேன்.
அங்க பாரு. நீங்க வாங்கக்கா. செல்லம் உன்னை அவ்வளவு சீக்கிரம் என்னால விட முடியாது செல்லம். எனக்கு தெரியணும் நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பிய மாட்டியா. அப்ப பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னு இவங்க உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? உங்க பெரியம்மா விஷயத்தெல்லாம் விடு, நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையே. அப்புறம் நீ என்னை பத்தி தேவையில்லாததெல்லாம் சொன்னியே. நான் ஏதோ உன் கையை பிடிச்ச தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசுனேன்னு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதுனால தான் அப்படி பேசுனேன். அது தப்பா இருந்தா மன்னிச்சிரு. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு நான் ஒத்துக்கணும். அதெல்லாம் நீ கண்டிப்பா ஒத்துப்ப. நான் உனக்கு ஒரு நல்ல போட்டோ எடுத்து தரேன். மெட்ராஸ்ல ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கும் போது எடுத்தது. நீ அதை கொஞ்ச நேரம் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வைய, நீ நிச்சயமா ஒத்துப்ப. சரி அதை விடு, வெறும் டிராயரோட எடுத்த ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கு, அது தரட்டுமா? அந்த போட்டோவை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடு. நீங்க வாங்கக்கா. மும்தாசே, ஏமா மும்தாசே, வீட்ல எதுவும் வேலை இல்லையா? இவர் வாசிக்கிறத கேட்டு அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துட்டேன். நீ என்னோட 3வது பொண்டாட்டின்றதுனால தான் அமைதியா இருக்க. போடி உள்ள. உங்களுக்கு நான் தனியா சொல்லுமா? ஏண்டா அப்பு, என்ன இவ்வளவு சந்தோஷமா வசிக்கிற? ஆஹா, அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம பெரியம்மாவோட ஆலிஸ் பொண்ணு பழனியப்பன் கண்ணத்துல பல ஆரணம் அரைஞ்சிட்டா. அந்த சந்தோஷத்துல தான் இவன் வாசிக்கிறான். சரியான அடி. அவ மேல எனக்கு ஒரு மரியாதை வந்துருச்சு. பொண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும். ஏது எப்படியோ அவளுக்கு அவ மேல இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. ஆமா, அப்போ உன் மேலதான் அவளுக்கு லவ்வா இருக்குமோ? அதையும் நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எது எப்படியோ இன்னைக்கு அவ பண்ண சீனு செம்ம சூப்பர். இந்த அடி வாங்கி அவன் திருந்துவான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. ஆனா உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதா? புரியறதுக்கு என்ன இருக்கு? அப்ப உனக்கு ஒண்ணும் புரியலையா? சரி, நான் விஷயத்த சொல்றேன். பெரியம்மா வீட்டு பொண்ணு ஆலிஸ் பின்னா நடக்கணும்னா அடி வாங்குறதுக்கு எப்பவுமே தயாராவே இருக்கணும். இப்ப புரிஞ்சதுல? அதான் போடா. குமாரசாமி, யார் இங்க கரண்ட் ஆஃப் பண்ணது? லைட் எரிய மாட்டேங்குதே. குமாரசாமி, ஐயோ ஆண்டவரே, என்ன ஆச்சு திடீர்னு? ஓ, குமாரசாமி, குமாரசாமி, ஏலியம்மா, எங்க இருக்க ஏலியம்மா? ஐயோ ஆண்டவரே, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. குமாரசாமி, குமாரசாமி, இவன் வெளிய எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஆண்டவரே, இங்க என்ன நடக்குது? குமாரசாமி, லில்லிமா, இந்த பசங்க எல்லாம் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. இப்படி கல் எறியறது? குமாரசாமி, ஆண்டவரே, யார் இது? உள்ள உள்ள போங்க. என்ன நடக்குது ஒண்ணும் புரியலையே. யார் உங்களா? ஆண்டவரே, என்னப்பா சோதனை? ஐயோ ஆண்டவரே, ஐயோ யார் உங்களா? யாரு கல்ல எறியறீங்க? யார் நீங்க? ஐயோ ஆண்டவரே, இது என்னப்பா சோதனை? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கஷ்டமா இருக்காதீங்க. யாராவது மேல போய் லைட்டை போட்டு விடுங்க போங்க. இயேசுவே, நடந்ததெல்லாம் சரிதான். ஆனா இந்த ஒரு பாட்டில வச்சு நாம எப்படி எல்லாரும் சந்தேகப்பட முடியும்? ஃபாதர், நான் உங்க ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு போதனை பண்ணணும்னு நினைச்சா அதெல்லாம் சரியா வருமா? அச்சச்சோ, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல குமாரசாமி. நான் உனக்கு அதை சொல்லி தரேன் பாரு. அதுக்கு நிறைய அனுபவம் வேணும். ஃபாதர், நீங்க குடிப்பீங்களா? எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு. அந்த அனுபவத்துல சொல்றேன். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஒயின் ஷாப்லயும் எல்லா சரக்கையும் நான் குடிச்சிருக்கேன். அதனால தான் சொல்றேன். எல்லா டேஸ்டும் எனக்கு தெரியும். இவன் என்னென்னமோ உளறிட்டு இருக்கான். ஃபாதர், அவன் அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. வேற வேலையில சரியில்லைனாலும் இந்த வேலையில அவன் கரெக்டா இருப்பான். அப்ப பொண்ணு கொடுக்காத கோவத்தினால தான் ஆளுங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து கோவத்துல உங்க வீட்டுல வந்து கல் எறிஞ்சிருக்கான்னு சொல்றீங்க. அப்படி இல்லன்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு காரணம் போறாத. அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்ல விடுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு பல கிலோமீட்டர் போகணும். அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு வந்துருச்சுன்னா நம்ம ஆலிஸ்க்கு தான் இதுல கெட்ட பேரு. தெரியுமா? நான் உடனே பாலவாக்கம் போனா என்ன? பாலவாக்கமா? புண்ணாக்கு வேண்டாமா? சரி சரி, இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. வச்சுட்டேன். பெல் அடிக்குதுன்னு பார்த்தேன், அதான். எடுக்குவா. ஹலோ, நம்பர் கரெக்டா சொல்லுங்க. பெரியமா கிட்ட கொடுக்குறேன். பெரியமா பேசுவாங்க. என்ன? இந்தாங்க. நான் பெரியம்மா தான் பேசுறேன். எப்படி இருக்க கண்ணா? அடேங்கப்பா, என்ன ஒரு அதிசயம். போன ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களை பத்தியும் பசங்களை பத்தியும். அதை விடுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நீ ஒன்னும் சொல்றதுக்கே இல்லப்பா.
இங்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இங்க ஏகப்பட்ட பிரச்சனை. அப்படி என்ன பிரச்சனைங்க? அந்த பழனியப்பனோட பையனால பெரிய தொல்லையா இருக்கு. அவன் நம்ம ஆலிஸ தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளை கல்யாணம் பண்ணணுமா அவனுக்கு. யாரு? அந்த புறம்போக்கா? மெட்ராஸ்ல இங்க படிக்கிறேன்னு சொன்னாங்க. அவனேதான். எனக்கு என்னத்த சொல்றதுன்னே தெரியல. நீ உடனே இங்க வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது சரி. நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுனே தெரியல. வேலைக்கு போன இடத்துல மேல இருந்து கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இல்லனா தம்பி அனுப்புனா கூட பரவாயில்லப்பா. அவன் தான் ஊர்லயே இல்லையே, சிமோகா போயிருக்கான். இப்ப ஏலக்காய் பறிக்கிற சீசன்ல. அப்போ நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆண்டனி அவன் கட்சி அது இதுன்னு சொல்லி இப்ப நக்சலைட் கூட சுத்திக்கிட்டு இருக்கான். நான் அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டவரே, அவனா? ஏங்கண்ணே, அவங்கிட்ட சொல்லி வச்சா 5-6 நக்சலைட்டு நமக்கும் கிடைப்பாங்களா? நக்சலைட்டுக்காரங்க வந்தாங்கன்னா அந்த பழனியப்பன் குடும்பத்துல பயந்துருவாங்கல்ல. நீங்க என்ன நீ எதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? நக்சலைட்ன்றவங்க யாருன்னு நினைச்சீங்க? சரி, அப்போ என்னதான் பண்றதுன்னு சொல்ல. நான் என்ன நினைச்சாலும் எதுவும் நடக்காத அண்ணி. போச்சு, கட் ஆயிடுச்சு. இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. இவனால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. குமாரசாமி, சொல்லுங்க பெரியமா. நீ அப்ப சொன்னல பாலவாக்கத்துல யாரோ இருக்காங்கன்னு. ஆமா, நீ போய் உடனே அவங்களை இங்க கூட்டிட்டு வா. இன்னைக்கே நான் போனமா? இன்னைக்கு இல்ல, இப்பவே போ. கர்த்தாவே, இந்த பாலவா கைங்க இருக்குன்னு தெரியாது. வேலியில போற ஓனான எங்கேயோ வீட்டுக்கிட்ட கதையாயிடுச்சு. இதுக்கப்புறம் யாரா என்கிட்ட பெட் வைக்கிறீங்க? ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கிட்டீங்களா? இனி யாரா என் கூட பெட் வைப்பீங்க? எவனா இருந்தாலும் பெட் வைங்க. நீதான் மச்சான் ஹீரோ. கீழே விடுங்க. உனக்கு எப்படி வெயிட் இருக்கும்? உன்னை புடிச்சு தூக்குனது நாங்க தானே. அது சரி, இப்போ நாம எங்க போறோம்? வந்த வாசிக்கு உனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு. அப்போ நாம எதுக்கு இங்க தங்கணும்? டான்ஸ் பாக்குறதுக்கு. கேபரே டான்ஸா? சிலுக்கு வார்பட்டி கேபரே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். உங்களுக்காக இந்த அழகான பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. மாலினி. தாளம் மேல தாளம், கண்கள் மலை பாயும், என் போதையும் தெளிந்தார். மோகம் திருமோகம், தேகம் சுடும் தேகம். தாளம் மேல தாளம், கண்கள் மலை பாயும், என் போதையும் தெளிந்தார். மோகம் திருமோகம், தேகம் சுடும் தேகம். நடு ஜாமம் தரும் யோகம், அணைப்போமே உன் தேகம். ஜகஜால ஸ்ருதி புது வேதம், மனசெல்லாம் ஜூரம் நதியோடும். ஆடட்டும் ஆடட்டும் தேகம் புலி வேகம், உன்னேனி மனம் வீசும். உன் வேகம் புலி வேகம், உன்னேனி மனம் வீசும். ஆடட்டும் ஆடட்டும். கையை பிடிச்சி குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன். முத்தம் கொடுக்கறது தடவுறதுன்னு ரொம்ப ஓவரா போயிட்டடா. யாரு? நானா? பின்ன யாரு?
சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்படி இல்லாம நான் பண்ணேன். டேய், இன்னைக்கு நம்ம இங்கே இருந்துட்டா எதுக்கு? அந்த கேபரே டான்சரோட ஆட்டத்தை பார்க்கலாம். ரெண்டாவது தடவை பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நெருக்கமாயிட்டா. சரியா? ஓகேவா? ரொம்ப ஓவரா யோசிக்காத. டைம் ஆச்சு, போய் ரெடியா போ, கிளம்புடா. சட்டை. டேய், 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 எந்திரிங்க, எந்திரிங்க. சட்டை. டேய், அந்த பொண்ணு வெளியில நிக்கிறடா, கேபரே டான்சர். அவள இல்லனா அவ இல்லனா இன்னொருத்தி. சீக்கிரம் வெளில வாங்க. வந்த வைப்பை விட்டுருவானுங்க போல இருக்கே. எந்த பொண்ணை பார்த்தாலும் போதும் பின்னாடியே போயிடுவான். தருதல. உங்களுக்கு வேணும்னா வெளியில வாங்கடா. நான் போறேன்டா. அப்படி வா. ஹாய் மாலினி. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். How are you? Yeah, I'm good. இது யார், உங்க ஹஸ்பண்டா? இல்ல கண்ணு, இது என்னோட பையன். மகனா? போச்சா? நேத்து செம போதடா. அது கேபரே டான்சர் சும்மா தலன்னு இருந்தா. ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்கு, யூ டர்ன் பண்ணி போகவும். என்னடா இது? சரி, பாரு பின்னாடி பாரு. கட்டுமா? ஓகே. போறேன்டா. வண்டியில டீசல் இருக்குல்ல? இருக்கு. எங்கேயும் நீ பேசாம படத்துல பாட போடுற. ஒரு நல்ல சந்தோஷ சங்கீதம். டேய், நம்ம தப்பான வழியில போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எவனையாவது கேட்கறானா ரோட்ல ஒருத்தனையும் காணுமே. டேய், ஜெமினி கணேசனோட படத்துல வில்லன் இப்படிதான் வழி மாறி போயிட்டு இருப்பான். கடைசியா ஒரு தீவுல போய் மாட்டிக்குவாரு. ஆமா மச்சான், நான் அந்த படம் பார்த்திருக்கேன். அந்த படத்தோட பேருச்சா போனால் போகட்டும் போடா. டே சதீஷே, நாமளும் வழி மாறி அதே மாதிரி சூப்பர் இடத்துக்கு போயிட்டா எதுக்கு? அங்க போய் நம்ம கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நல்ல பட்ட சாராயமும் அப்புறம் அதுதான். அதுனா பொண்ணுடா. ஓஹோ, அப்ப அந்த படத்துல முழுசா பாக்கலையா? டேய், அந்த படத்துல வில்லன் இருக்கான்ல, அதுல வர பொண்ண கெடுத்துடுவான். டே சதீஷ், இந்த படத்துல வர மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடக்காதுன்னு சொல்ல வரியா? கொஞ்சம் வாய் மூடிட்டு மனுஷங்க பசியில துடிச்சிட்டு இருக்கா. இப்பதான் பொண்ணு சரக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இவன் வார்த்தை சோறுன்னுட்டு யாப்பா பார்த்தாலும். மச்சான் அங்க பாரு. கல்லுக்கடா. நிப்பட்றா. வா. சீக்கிரம் வா. இறங்கு. சீக்கிரம் வாங்க. அப்பா, என்ன டயர்டு. இங்க பாருங்கடா, எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் வாடா. ஏன் மச்சான், இங்க சைட் டிஷ் நிறைய ஐட்டம் இருக்கும் போல இருக்குது. சாப்பிட ஏதாவது கிடைச்சா போதும்டா. அப்படியா சொல்ற? என்ன மாமா இங்கே மட்டை ஆயிட்டீங்க? மாமா நல்லா அமைதியா இருக்குடா. வணக்கம். அண்ணா, சாப்பிட என்ன இருக்கு? கல்லு இருக்கு. அது எங்களுக்கு தெரியும். கல்லு இன்னைக்கு வச்சதா இல்ல நேத்து வச்சதா? உனக்கு எது வேணும் அதை சொல்லு. சமல்ல மச்சான். குடிக்கிறதுக்கு முன்னாடியே செமங்கிற. இல்லண்ணா, நீங்க தான் சமன்னு சொன்ன. நான் நேத்ததோ இன்னத்ததோ இல்ல, நான் ரொம்ப பழசு. எங்களுக்கு பழசெல்லாம் எதுவும் வேணாம், புதுசா ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க. இனிப்பு கல்ல எடுத்துருவாங்க. இருக்கா? டேய், 4 பானை எடுத்துட்டு வாடா. 4 பத்துமா மச்சான்? போதும்டா. 4 எனக்கு தான். அண்ணா, சாப்பிட என்ன இருக்கு? நண்டு, நெத்திலி, எறா, சிக்கன், போட்டி, ஈரல், மண்ணீரல், ஏன் பீஃப் கூட இருக்கு. எனக்கு போட்டிடா. எனக்கு சிக்கன் இல்ல. அண்ணா நெத்திலி கொண்டு வாங்க. நெத்திலி நெத்திலில வேலைக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அண்ணா, வேற என்ன சொன்னீங்க? அது பீஃப் கொண்டு வாங்க. நெத்திலி நல்லா இருக்கும். ஆமா. சரி நான் சொல்றேன். மீன் போதும். அண்ணா நீங்களே சொல்லுங்க. மீன் நல்லா இருக்கும்ல? மீனே கொண்டு வாங்க. சீக்கிரம் கொண்டு வாங்க. மீன் போதும். ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணுங்கப்பா. அதான் முடிவு பண்ணிட்டோம். மீன் போதும். நண்டு இருக்கா? எனக்கு போட்டிடா. போட்டி என்னடா மீன்? கொஞ்சம் மீன் சொரா போட்டு எடுத்துருவோம். என்ன கிண்டல் பண்றீங்களா? நாங்க எதுக்கு நான் உங்களை கலாய்க்கணும்? என்னடா இத உள்ள எடுத்துட்டு போடா. மச்சான், கல்லு. இத பாருங்க, உங்களுக்கு குடிக்க கல்லு இங்க இல்ல. நீங்க இடத்த காலி பண்ணுங்க. எங்களுக்கு கல்லு தர முடியாதுன்னு இந்த கடையவே நீ நடத்த கூடாது. எவ்வளவு தெரியும்? அவனை 2 போடுறான்.
என்னோட பில்லு எவ்வளவு ஆச்சுன்னு போடா. வேணாம், காசு மிச்சம். இன்னும் எவனா இருக்கீங்க? தைரியம் இருந்தா வாங்கடா, வெளியில வாங்கடா. டேய் இந்தடா. நமக்கே கல்லு கொடுக்க மாட்டான் நாம. உட்றா. வாடா. என் வாயை உடச்சிட்டேன்டா. கணுங்களா, கொஞ்சம் இருங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம்? நீங்க இந்த ஊருக்காரங்களா? இல்ல. நான் சொல்றத கேட்டு அதிர்ச்சி ஆயிடாதீங்க. நீ டென்ஷன் பண்ணாம விஷயத்த சொல்லு. இந்த வண்டியில என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? இவ்வளவுதானா? உன் பேர் என்ன? குமாரசாமி. ஓகே குமாரசாமி, வந்து வண்டியில ஏறு. ஜாலி, ஜாலி, ஏறு, வாங்க, ஏறு, வாங்க, ஏறு. வாங்க. போ, போ, போ. முன்னால உட்காரவா இல்ல பின்னால உட்காரவா? முன்னாடியே வந்து ஏறு. குமாரசாமியை பார்த்து ஏத்துறா. ஏறி வா, ஏறி வா. அப்படியே கொஞ்சம் தள்ளுங்க, நான் நின்னுக்கிறேன். போலாம். ராசாத்தி உண்மை. அந்த பாட்டு போடுங்களா, கேட்டுட்டே போலாம்ல. குமாரசாமி, இந்த SBI காலனிக்கு ரொம்ப தூரம் போகணுமா? ஆண்டவா, ஏன்? வண்டியை நிறுத்துங்க. என்னாச்சு? நிறுத்தியா? என்ன விஷயம் சொல்லியா? இங்கே இறங்கிக்கிறேன். டேய், கொஞ்சம் தள்ளுடா. என்ன விடுங்க. யோ, என்னாச்சு நான் சொல்லியா? எங்கேயாவது போறேன். என்னங்க இங்கே இறங்கிட்டீங்க? போன திங்கக்கிழமை 3, வெள்ளிக்கிழமை 4. திங்கக்கிழமை 3, செவ்வாய்க்கிழமை தானே 4. ஆமா, கரெக்ட் தானே? அது கேலண்டர்ல. நான் ஆளுங்களை கொன்னு ரத்தத்தை குடிச்ச கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு இப்ப நீங்க எதுக்கு போறீங்க? அது ஒரு நல்ல ஸ்பாட். இன்னைக்கு ராத்திரி நாங்க அங்க தங்கலாம்னு நினைக்கிறோம். அந்த இடத்துலதான் பல விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதை கேட்டிருக்கோம். பெரியமா முன்னால நம்ம மானத்தை காப்பாத்திக்க. அச்சமே, இவங்க தான் பாலவாக்க பசங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குலாம் நீங்க அவ்வளவு தூரம் போகணுமா என்ன? வேற எங்க போறது? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகல. வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? வீட்ல நானும் கொஞ்சம் பெண்களும் இருக்கோம். அந்த பொண்ணுங்களா? இது போதும் எங்களுக்கு. வாங்கத்தல வாங்க. குமாரசாமி, உங்க மரியாதை வேறதான். இப்ப எப்படி போறது? நேரா போன ஓகேவா? நேரா போ, அங்க போய் லாஸ்ட்ல திரும்ப வந்துட்டுமா? வீடு ஃபுல்லா பொண்ணுங்க தான் இருப்பாங்கல்ல. ரொம்ப சொல்லுவோம். இங்க சாப்பிட நல்ல சாப்பாடு கிடைக்கும்ல. போச்சுடா, மறுபடியும் இந்த பிசாசுக்கு பசிக்குது. சாப்பாடு இல்லைன்னா மச்சான் பொண்ணுங்க இருக்குல்ல. நிறுத்து. இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கணும், புரியுதா? உள்ள போய் யார் யார் இருக்காங்கன்னு பாப்போம். பொறுமையா இருங்க. காலம் மிதிக்காதடா. இல்ல நான் போறேன். ஆஹா, வீடு செமையா இருக்கு. அந்த லைட்டை போடுங்க. வாங்க. உள்ள வாங்க. அம்மா, இது உங்க சொந்த வீடா? சொந்த வீடுனா சொந்த வீடு மாதிரி. கிருஷ்ண மாதிரி பொண்ணுங்களா சுத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல. இங்க இடம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? நான் போய் தண்ணி எடுத்து வரேன். இந்த கதவை சாத்திக்கிறேன். இதா, அங்க வை. இது நமக்கு சரியா வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம 4 பேர் இருக்கோம். இங்க ரூம் இருக்கிற மாதிரி தெரியலையே. 4 பேரும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கலாம்டா. அதுக்கு இல்லடா, நடக்க போற சம்பவத்தை பத்தி சொல்றேன். ஆமாடா. அதுக்கு மத்த 3 பேர் வெளிய இருந்தா போதும்ல. அது வேலைக்கு ஆகாது. நீ தான் ஒளிஞ்சு பாப்ப. அது வேலைக்கு ஆகாது. ரகசியமா செய்ய வேண்டிய வேலைகளை நாம ரகசியமா தான் செஞ்சாகணும். கொஞ்சம் அடங்குறியாடா? நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். இல்ல ஒண்ணு பண்ணுவோம். நாம 3 பேரும் கண்ண முடிக்கலாம். அப்ப உன் காதை என்னப்பா பண்ணுவ? காதையும் மூடிக்கலாம். அது சரியா வராது. வந்துருச்சு போலடா. இந்தாங்க தண்ணி. இங்கெல்லாம் இப்படிதான் இல்ல. என்ன சொல்றீங்க? இல்ல, முதல்ல தண்ணி கொண்டு வந்துட்டீங்களே. குளிச்சாச்சா? விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குமார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீங்க பாலவாக்கத்துல இருந்தானே வரீங்க? ஆமா, பாலவாக்கம் தான். ஆமா, உங்க கூட இருக்கவங்க எல்லாம் எங்க? எல்லாம் இங்கதான் இருக்காங்க. ஆனா நான் தான் மெயின். நீங்க மொத்தம் 4 பேர் இருக்கீங்கல்ல? 4 பேர் அதிகம் சொல்ல வரீங்களா? 4 பேர் இருந்தா போதுமா? பரவாயில்ல, எத்தனை பேரா இருந்தா எனக்கு என்ன. எல்லாம் உங்க சாமர்த்தியம் தான். சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் குடிக்க கிளாஸ் எல்லாம் உள்ளதா இருக்கு. உனக்கு என் பவர் என்னன்றதை காட்டுறேன். செம்ம பீஸ். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே. டேய்,
அவ சொன்னதை நீங்க கேட்டீங்களா? நம்ம பக்காவா தயாரா இருக்கணும். நம்மள பத்தி தப்பா நினைச்சிட கூடாது. அப்ப சீக்கிரம் நம்ம வேலைய ஆரம்பிச்சிடலாம். வாங்க. பேக் எடுத்து வை சீக்கிரம். அடிச்சதுக்கு அப்புறம் தான் விஷயம் இருக்கு. வா 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 வா. தீந்துருச்சா? நீங்க வராம எப்படி ஆரம்பிக்கிறது? இருக்கா? சரக்கு இருக்கு. இத கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். பன்னிக்கறி செமையா இருக்குங்க. வேற லெவல்ல ஒரு இருக்கு. 2 நாளைக்கு இங்க இருக்க முடியுமா? 2 நாளா புரியலையே. இன்னைக்கு வியாழக்கிழமைல, வெள்ளி சனி ஞாயிறு. அப்படின்னா 3 நாள் ஆயிடுமே. இல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அதை கணக்குல எடுத்துக்க வேண்டாம். இல்ல இன்னும் 2 நாள் இங்க இருக்கணும்னா அப்புறம் எங்க வேலை எல்லாம் கெட்டு போயிடும்ல. குமாரசாமி அடம் பிடிக்கிறதுனால நாம ஒரு 3 நாளைக்கு இங்க இருக்கலாம். இங்க ஒரு குறையும் உங்களுக்கு நான் வைக்க மாட்டேன். இங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம், இங்க இருக்கிற அருவியில நீந்தி குளிக்கலாம், அப்புறம் மீனும் பிடிக்கலாம். எனக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் எதுக்கு தெரியணும்? நீச்சல் தெரிஞ்சுக்கிட்ட பொண்ணுங்க எல்லாம் ஏரியில குளிக்கிறாங்க. பொண்ணுங்க குளிக்கிறாங்களா? அதுவும் ஏரியிலையா? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. டேய், நாம 4 நாளைக்கு அப்புறம் தான் போறோம். இல்ல குமாரசாமி தைரியமா இருங்க, நாங்க 5 நாள் கழிச்சு தான் போறோம். போதும், சந்தோஷம். அப்படியே வேண்டாம். மோந்து பார்த்தாலே நான் போதை ஆயிடுவேன். வாசனையே போதைய தூக்கு. உனக்கு வாசனை மட்டும் நான் போ. இனிமே நடக்க போற சம்பவத்துக்கு நான் பொறுப்பு இல்ல. பாத்துக்கோ. நீங்க சீக்கிரமா போய் ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க. இது தொட்டு சாப்பிடுறேன். அடேங்கப்பா, செமையா இருக்குடா. கொசு கடி தாங்க முடியலையே. யாரா இவனுங்க? எங்களை ஏமாத்திட்டு இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கானா? எங்க போய் தொலைஞ்சிட்டானுங்க? நான் வர்றத ஒரு வேளை பார்த்துட்டானுங்களோ? எது வந்தாலும் பரவாயில்ல, ஒரு கை பாத்திர வேண்டியதா. எனக்கு யாரா இருந்தாலும் பயம் இல்ல. யாரையும் காணுமே. என்ன அது? என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு உள்ள வச்சிருக்கீங்களா? ஏய் சுமாரா, உன்ன மாதிரி ஆளுங்க வருவாங்கன்னு தெரியும். அதுக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருக்கேன். பாத்துட்டீங்களா? ஆமா. சீக்கிரம் வரா. டேய் அங்க இருந்தா சத்தம் வருது. சீக்கிரம் வாங்கடா, என்ன அடிச்சு போறாங்கடா. சத்தம் கேக்குது. அவனுக்கு என்ன அடிச்சு சீக்கிரம் சீக்கிரம் வாங்கடா. என்ன செல்லம்? என்னடா முத்தம் கொடுக்கணுமா? இங்க
ஆண்டவரே, என்ன நடக்குது? யார் அது? என்ன சத்தம்? குமாரசாமி, குமாரசாமி, என்னப்பா சத்தம்? பெரியம்மா, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஆண்டவரே, பெரியம்மா, என்ன இதெல்லாம்? ஏய், நிறுத்துடா, நிறுத்துடா. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் நல்லா அடிக்கடிக்கணும் புரிஞ்சிருச்சு. போடா. ஐயோ இதெல்லாம் சப்ப மேட்ரு. ஆனா நம்ம வேலை நடக்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ரிஸ்க் எல்லாம் நீங்க எடுங்க. நான் என் வழியை பார்த்துட்டு போறேன். விஷயம் தெரியாம எதுவும் வளரிட்டு இருக்காதடா. என்ன பண்ணும்? கண்டவங்கிட்ட அடி வாங்கணுமா? டேய் அதான்டா விஷயமே. இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டாம போகணும்னு நினைச்சேன். எப்படி? என்ன முடிவு? அந்த கல்லு கடையில பார்த்த ஆளுங்க தானே அவனுங்க பதில் அடி கொடுக்க வந்திருக்கானுங்க. டேய் நீ சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஏன் டவுட் அது இல்லடா. நம்மள பார்க்க வந்தவன் தான் பிரச்சனை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சோம். அவ முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அதுக்கு நடுவுல நம்ம யாருன்னு சொல்றதுக்குள்ள அந்த பொண்ணு நம்மள பார்த்து ஏற்கனவே தெரியும் சொல்றா. நம்மள ஏதோ சொன்னாலே பாலவாக்கம் பசங்கன்னு சொன்னா. என்ன பார்த்த பொண்ணு கூட அதே தாண்டா கேட்டா. பாலவாக்கத்துல இருந்து வரீங்க. இதுல டவுட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? குமாரசாமி சொல்லிருப்பாரு. டேய் இந்த பாலவாக்கம் சொல்றது அந்த விஷயத்துக்கு ஏதாவது கோடா இருக்குமோ? போடா. ஒரு நிமிஷம். எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னது? ஆமா நேத்து ராத்திரி அப்படி என்னதான் நடந்துச்சு? என்ன அடி? செம்ம சண்டை. என்ன அடி அடிக்கிறீங்க? நேத்து அந்த ஆளை பிடிச்சு மூக்குல குத்துனீங்கல்ல, அத பார்த்து அப்படியே பயந்துட்டேன். நீங்க வரதுக்கு முன்னாடி அவனை போட்டு நல்லா அடிச்சிட்டீங்கன்னு குமாரசாமி எங்க கிட்ட சொல்லிட்டாரு. அவனுங்க எல்லாம் ரொம்ப தொல்லை பிடிச்சவனுங்க. என்ன பண்ணாங்க? அது என்னன்னா அவங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கான். அவன் குரங்கு மூஞ்சி. புரிஞ்சுது. மூஞ்சி எப்படி வேணா இருக்கட்டும், நமக்கு அவனை பிடிக்கணும்ல. ஆமா பிடிச்சிருக்கணும். ஒன்னும் புரியல. ஒரு வேலை வேணா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ? அப்படிலாம் என்ன யோசிக்கிறீங்க? இல்ல அது வந்து இந்த பாலவாக்கத்துல இருந்து வந்த பசங்க இருக்காங்களே, அவங்கெல்லாம் நமக்காக தான். அது வந்து எல்லாத்தையுமே இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களை பார்த்த உடனே மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது. ஓ பெரியம்மா வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம், உங்க பேரை சொல்லாம அந்த பொண்ணு என்னடா சொல்லுச்சு? என்னத்த சொல்றது? டேய் இங்க பாரு, அந்த பொண்ணு கிட்ட நீ எதுவும் கேட்கலையா? கேட்டனே. அப்புறம் எதுக்கு நீ அவ்வளவு அவசரமா இங்க ஓடி வந்த? நம்ம விஷயம் நடக்குமா? நடக்கும்டா, நடக்க வைப்ப. அவன் என்னடி சொன்னா உன்கிட்ட? ஒண்ணு இல்ல பெரியம்மா, நேத்து வந்தவங்கள பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. அவன்கிட்ட நீ என்ன சொன்ன? அவங்களால பிரச்சனை தானே சொன்னேன். நீ போய் அவங்க கிட்ட எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. என்ன நாம போய் பேசுறதுக்கான தகுதி அவனுங்க கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் ரவுடிங்க வேற. ஏதாவது கேட்டா நீ வேற ஏதாவது பதில சொல்லி சமாளிச்சிரு. அவனுங்க பேரு, அட்ரஸ், ஊரு எதையும் சொல்ல மாட்டானுங்க. அவனுங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்கன்னு சம்மதிச்சனால தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன் தெரியுமா? பெரிய ரவுடிங்க. ஆனா ரவுடிங்கன்னு கூப்பிட்டா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ரவுடிங்க பொறுக்கி பசங்க. அந்த சிகப்பு கலர் பனியன் போட்டுட்டு நிக்கிறான்ல, அவன் பேரு தான் சேது. பாலவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பட்ட பகல்ல 2 பேரை கத்தியால குத்துனவன் தான் அவன். எதுக்கு அப்படி பண்ணா? அவன் சும்மா ஜாலியா மார்க்கெட்ல ஒரு கத்திய வாங்கினான். அது கூர்மையா இருக்கா இல்லையான்னு 2 பேரும் குத்தி பார்த்தான். ஐயோ! அந்த மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டிருக்கானே, அவன் தான் கரடி ஷாஜி. நின்ன இடத்துல 10 பேரை சுத்தி அடிப்பான். அந்த பகட் எடுத்து சீவிருக்கானே, அவன் பேரு தான் வெடிகுண்டு பிரகாஷ். அவன் மட்டும் கட்டி இருக்கிற வேஷ்டியை காயிட்டான்னு வச்சுக்கோங்க, நாம அந்த இடத்துலயே நிக்க முடியாது. ஏன் அவன் டவுசர் போடலையா? நீங்க வேற. அவன் அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ல வந்த. கொஞ்சம் சைட் கொடுங்க. ஒரு நிமிஷம். அந்த கருப்பு செட்டு போட்டுருக்கானே, அவன் பெரிய ஐட்டங்காரன். அவனை தேக்கட்டி ரமேஷ் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது மரம் இருக்கிற வேலை இருக்கா? மரம் அறுத்து என்னடா பண்ண போறோம்? என்ன கேட்டீங்க? மரம் அறுக்கணுமாவா? அவன் அப்படியே மரத்தை பிடிச்சு வலிச்சு என்ன பண்ணுவானா, அது வந்து அந்த மரத்தை கட்டியாக்கி எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவான். ஏண்டா அப்ப இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க நமக்கு உதவ மாட்டாங்களா? இருப்பாங்க, ஆனா நம்ம நடந்துக்கிறத பொறுத்து நல்லா பாத்துக்கணும். இவனுங்களா அப்படி என்னடா திம்பானுங்க? ஐயோ, சாப்பாட்டு விஷயத்த மட்டும் கேட்டு தொலைச்சிடாதீங்க. மனுஷக்கறியை தவிர வேற எதை கொடுத்தாலும் தின்பாங்க. எதுக்கு மனுஷங்கறி சாப்பிடுவாங்கன்னு கேட்டு வரேன். நீ உள்ள வாடி. இவனுங்களெல்லாம் பார்த்தாலே பயமா தான் இருக்கு. ஆண்டவா, எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். சமாளிச்சுப்போம். என் செல்ல குட்டி நீங்க தான் இருக்கிறியா? வாடி வெளியில. டேய் எங்கடா
எங்கடா அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கணும் இல்ல மச்சான். எப்ப வாய்ப்பு வரும்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன வாய்ப்பு? டேய், நாம இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்? அந்த விஷயத்துக்கு. ஆனா அந்த விஷயத்துக்கு நீ பண்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? டேய், நீ காமசூத்திர படிச்சிருக்கியா? இல்ல, நீ படிச்சிருக்கியா? இல்ல, ஆனா அதுல சொல்லிருக்காங்க என்னன்னு? உடம்புல இந்த மாதிரி எல்லாம் தைலத்தை பூசி தைலம் பூசி தைலம் பூசி மசாஜ் பண்ணும். இவன் கண்ட கண்ட புக்கை பிடிச்சிக்கிட்டு சீனை போடுறான். டேய், நான் படிச்ச புக்க பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அதுல விஷயங்கள்லாம் நிறைய இருக்குல்ல. இவனுக்கு எழுத படிக்கவே தெரியாது, நம்ம கிட்ட சீனை போடுறான் பாத்தீங்கல்ல. போதும் போதும், மூடு. டேய், நானு வெளியில போய் அப்படியே கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன். வான்னு சொல்றேன்ல, உள்ள எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாம்பா இருக்குமோ? இங்க அடேங்கப்பா, செம்ம கட்டையா இருக்காளே. இது வேற நடுவுல. பயந்துட்டியா? சாச்சா இல்ல. அப்ப உனக்கு பயம் இல்ல? பயம்லாம் இருக்கு. ஆமா கண்ணு, நீ கொஞ்சம் சைடு போ. என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? இல்லையே, நீங்க பாலவாக்கத்துல இருந்து தானே வந்திருக்கீங்க. பாலவாக்கம் எங்கடா இருக்கு? ரைட் விடு. ஆமா, இந்த பாலவாக்கத்துல இருந்து வந்தவங்களுக்கு என்ன ஸ்பெஷல்? நல்ல ஆம்பளையா இருப்பாங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அப்படின்னா இந்த சக்தியெல்லாம் கொஞ்சம் காமிச்சிட்டா. நான் உடம்புல தைலம் பூசி இருக்கிறேன் பாத்தியா? நீங்க பூசுற தைலத்துல எல்லாம் ஒரு மேட்டரும் இல்ல. உடம்புல நல்லா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி வச்சு கட்டு மஸ்தா இருக்கும்போது. கட்டு மஸ்தானா வரத்துக்குலாம் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ட்ரையல் பாத்துடலாமா? சின்னதா ஒரு சாம்பிள். ஐயோ, ஏன் இப்படி அவசரப்பட்டுட்டே இருக்கீங்க? நீங்க கொஞ்ச நாளைக்கு இங்க இருப்பீங்கன்னு குமாரசாமி சொல்லிருக்காரே. நீங்க வந்ததே அதுக்காக தானே. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவ சொல்றது சரிதான். அப்புறம் இந்த இடத்துல ரொம்ப நேரம் நிக்காதீங்க. யாராவது உங்களை பார்த்தா பாத்ரூம் போக வந்திருக்கீங்கன்னு நினைப்பாங்க. ஐயோ, நான் இந்த இடத்துல எல்லாம் போக மாட்டேன். அடே ஆயிரு, இது ஒன்றும் டோர்னமெண்ட் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. பசி தாங்க முடியல. அவன் நல்லா சாப்பிட்டோம், அப்பதானே பலசாலியா இருப்பான். அப்படிதானே ரமேஷ்? ரமேஷா? யார் ரமேஷ்? பட்டாக்கத்தி சேது, மர அறுக்கிற பிரகாஷ், தேக்கடி ரமேஷ். இவனுங்களை என்னன்னு கூப்பிடுறது? இல்ல, உன் பேரு ரமேஷ் இல்ல, பிரகாஷ். என் பேரு ரமேஷ் இல்ல, பிரகாஷ் இல்ல, மகாதேவன். மகாதேவனா? அதை எப்ப மாத்துன? பேரை மாத்திட்டியாடா? அப்ப இங்க பிரகாஷ் யாரு? யாரது? பட்டாக்கத்தி பிரகாஷ். இப்ப புரிஞ்சிருச்சு, இவன் தான் பிரகாஷ். அவன் பிரகாஷ் இல்ல, அன்சாரி. நீங்க ஷாஜி இதோ இங்க இருக்கானே. நீ ஷாஜியா? அந்த ஆள் குடிச்சிட்டு வளர்றான். ஷாஜி, தேக்கடி ஷாஜி. இவன் தான் ஷாஜி. சாஜி கிஜில இல்ல, என்ன என் பேர் மனோஜ். மனோஜ். அதான் பார்த்தேன். இப்ப புரிஞ்சுது. சேது, சேது, உன் பேரு சேது. சேது இப்ப புரிஞ்சிருச்சு. பட்டாக்கத்தி சேது. யார ஏமாத்த பாக்குறீங்க? என்னையும் ஏமாத்துறீங்களா? குமாரசாமி எவ்வளவு ரவுண்டு போச்சு? அது வந்து வாய் விடுங்க. பேர்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க சொன்ன விஷயம் நடக்குமா? இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டா. இந்த குமாரசாமி ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டா அதை நடத்தியே தீருவான். எப்படி சொல்லிட்டியே? ஏய், பொறுமையா இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க எல்லாம் ஒரு வேலை பண்ணுங்க. காலையில எந்திரிச்சு உங்க உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் வெளியே காட்டுங்க. பாக்குறவங்களுக்கு உங்க மேல ஒரு மதிப்பு வரணும். அண்ணி, அண்ணி கொஞ்சம் இங்க வாங்கல. உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டு. என்ன திரி காட்ட போற? அதெல்லாம் பார்த்தாதான் புரியும். வாங்க. இவ வேற வேலை பார்க்க விட மாட்டா. இப்ப எங்க நீ கூட்டிட்டு போற? வாங்க. நீ என்னன்னு சொல்லு. வாங்கன்னு சொல்றேன்ல. அதோ அங்க கொஞ்சம் பாருங்க. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்களா? இப்ப இந்த பக்கம் என்ன பண்றா? என்னடி இங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பாக்குறீங்க?
ஆ, குமாரசாமி கொஞ்சம் இங்க வா. பாத்தீங்கல்ல பெரியமா, இதுதான் பாலவாக்கம் பசங்க. இதெல்லாம் சாம்பிள் மட்டும்தான். ஆரம்பிச்சுட்டானுங்கன்னா அப்படியே மேல போயிட்டே இருப்பானுங்க. இதையெல்லாம் இங்க காட்டி புண்ணியம் இல்ல, அந்த பழனியப்ப பசங்க கிட்ட காட்ட சொல்லு. ஏய் உள்ள வாங்கடி, நம்ம வீட்டு வாசல்ல சண்டை போட்டுக்கிட்டோம். போதும், கலக்கிட்டீங்க, எல்லாரும் கலக்கிட்டீங்க. இதுல ஒரு ஆளு சரியா பண்ணிட்டீங்கன்னு பெரியமா சொல்லிட்டாங்க. அது பெரியமாவுக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? இப்படி பண்ணிட்டானே. மதுரையிலயும் திருச்சியிலயும் நடக்கிற போராட்டத்துல போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களை பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய வேலைன்னு டிஜிபி சொல்லியிருக்காரு. போராட்டம் நடக்கிற இடத்துல எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு போலீஸ் எச்சரிக்கையா இருக்காங்க. ஆனா இந்த கட்சிக்காரங்களுக்கு எப்ப பார்த்தாலும் போராட்டம் பண்றதே ஒரு வேலையா போச்சுங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்கப்பா. எந்த விஷயம் எப்படி நடந்தாலும் சரிப்பா, நான் அந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இறங்கி வாங்க வாங்க. இறங்கணுமா? சரி இறங்குங்கடா. நான் புருஷோத்தமா, முடி வெட்டுற வேலை நல்லா போயிட்டு இருக்கா? எல்லாம் நல்லா போகுது. முடி வெட்டுற வேலை மட்டும் இல்லடா, தலை எடுக்கிற வேலையா இருந்தாலும் சொல்லு, நான் பண்ணி தரேன். இந்த அளவுக்கு நம்மள வண்டியில இருந்து இறங்க சொன்னா? வண்டியில உட்காந்து என்ன பண்ண போறோம்? இங்க வா புருஷோத்தமா. என்ன அவனுங்கள பாத்தியா? அவனுங்கெல்லாம் ஐட்டக்காரங்க. பாலவாக்கத்துல இருந்து வந்த பெரிய ரவுடிங்க. நான் சொன்னது கேட்டதுல? எனக்கு மூலிகை தைலம் கொடுங்க. இரு முதல்ல உன் வியாதியை சொல்லு. அது என்னன்னா கொஞ்சம் குண்டாகணும். இன்னும் எதுக்கு குண்டாகணும்? இத பாரு, நோய் தெரியாம நோயாளிக்கு இங்க வைத்தியம் பார்க்கறது இல்ல. வைத்தியம் சொல்றத வச்சுதான் மருந்து கொடுப்போம். ஆள் எப்போ வருவாரு? அவரு இன்னைக்கு வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இந்த வைத்தியருங்களுக்கெல்லாம் அவரு தான் பெரிய வைத்தியர். அவருக்கு என்ன யாரும் இல்ல. ஓ அப்படியா? இத சாப்பிட்டா உடனே குண்டாயிடுவேன்ல? உடனேனா எப்படி? எவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவ்வளோ. அப்படின்னா ஒண்ணு பண்ணு. அதுவும் அங்க தெரியுத வயலு, அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அதுல போய் ஒரு 10 நிமிஷம் சாஞ்சு நில்லு. கொஞ்ச நாட்கள் நல்லா குண்டாயிடுவேன். அதெல்லாம் வேலைக்காவது. இதை கொடுங்க. இதை எப்படி சாப்பிடுறது? 2 ஸ்பூன் 45 நாளைக்கு, அதுதான் கணக்கு. அது வேலைக்காவது. இதே மாதிரி 2 பாட்டில் 3 நாள் சாப்பிட்டா ஏதாவது நடக்குமா? ஆமா, உங்ககிட்ட அந்த லேகியம் இருக்கா? அது எதுக்கு? குண்டாகிறதுக்கு தான். அது அதுக்கு சாப்பிடுறது இல்லையே. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எங்க குண்டாகணும்னு நீ விருப்பப்படுற? எதுக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா குண்டாகணும். ஆசைப்படுற நியாயம் இருக்கு, ஆனா பேராசைப்படுறது அநியாயம். இத உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உன்ன மாதிரி விவரம் கட்டணுமா? கண்டதை கேட்டுட்டு இங்க வர்றவங்களுக்கு புரியுற மாதிரி பதில் சொல்லணும்ல, அப்பதான் மரமண்டியில் ஏறும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. யோ, இது கல்யாணம் பண்ணவங்க சாப்பிடுறது. எனக்கு இதை சாப்பிடணும், அதுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இது ரெண்டையும் எப்படி சாப்பிடுவ? நீங்க எந்த ஊர்ல வைத்தியரா இருந்தீங்க? இந்த பச்சை கலர் லேகியமும் அப்புறம் இந்த லேகியமும் சோத்துல குழச்சி போட்டு அடிச்சா முடிஞ்சது. 10 பேர் வந்தா கூட பிடிக்க முடியாது. எந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கொலை குத்துதான். நீ அந்த மருந்து கடையில் ஏதோ பேசிட்டு இருந்தியே? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? எங்கெல்லாம் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வையே. பண்றேன் வா. எத்தனை பேரோட தலையை எடுத்தீங்க, எத்தனை பேர் கை கால வெட்டினீங்க எல்லாம் அவங்க கிட்ட கேட்காதீங்க, புரியுதா? இல்ல இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இவன் தான் புருஷோத்தமன். இந்த ஊர்ல இருக்கிறதுல இவன் தான் அருமையான பாரு. அப்புறம் இவன் மதி, இவன் முடிய வெட்ட மாட்டான், இவன் முடிய தான் வெட்டுவான். தலைவா தலைவா. டேய் புருஷத்தே, இங்க என்னடா பண்றீங்க? இங்க வாங்க. யாரும் தெரிஞ்சதா? இல்லையே. பாலவகத்துல இருந்து வந்திருக்காங்க. குமாரசாமி கூட்டு வந்து ரவுடிங்க. தேவனா அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னத்துக்கு? எல்லாம் உங்க சேஃப்டிக்கு தான். இது பஸ் முதலாளிக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுமே. ஒரு பிரச்சனை ஆகாது, நீங்க போங்க. சரி, நான் வர்கீஸ், அரசியல்வாதி. எந்த கட்சி? என் கட்சிக்கு. என் கட்சியில இப்ப நான் மட்டும் தானே இருக்கேன். காண்டே தம்மா போயிடுறேன். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. நான் பஸ் முதலாளி கூட சும்மா தான் இருக்கேன்.
இத பாருங்க, லெல்லிமா குடும்பத்தோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இருக்க இல்ல அதான். கேட்டீங்கல்ல? போ 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 போயிட்டு வா போ. போறதா? போங்க போங்க. சரி போறேன். நான் போயிட்டு வரேன். எங்க ஊர்ல நிறைய பிரச்சனை இருக்கு போல இருக்க. குமாரசாமி, நாம அந்த பக்கம் போய் பேசலாம் வாங்க. அதெல்லாம் பெரிய கதை. அந்த பெரிய கதைய நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். கதை கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பெரிய கதைன்னு சொல்லலாம். 2 பெரிய தலைக்கு முன்னாடி தலைமுறை நடக்கிற ஒரு பெரிய போராட்டம்னே சொல்லலாம். SBI காலில்ல பழனி அப்ப அவனுக்கு 2 பசங்க. அவனுங்க அப்பனை பத்தி சொல்லணும்னா அவன் ரொம்ப கேடு கட்டவன். அவங்களாலதான் இந்த ஊர்லயே பெரிய பிரச்சனை வருது. அவனுங்க வச்சதுதான் சட்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க குடும்பம் 2ஆ பிரிஞ்சுது. அதுக்கிடையில பழனியப்பனோட வீட்டுல சுகுமாரன்ற வேலைக்காரன் நல்ல சமயமா பார்த்து அவன் பங்காளி வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை தூக்கின்னு ஓடியே போயிட்டான். எங்க ஒண்ணா? பாண்டிச்சேரிக்கு. இந்த கதையை நான் முழுசா சொல்ல விட நீ வேண்டாம், நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த பொண்ணை தூக்கிட்டு போனதுனால அந்த குடும்பம் மனசு ஒடிஞ்சு போச்சு. அந்த அவமானத்தை தாங்க முடியாம அந்த குடும்பம் திருநெல்வேலிக்கே போயிடுச்சு. இந்த கதைலாம் எப்ப நடந்தது? 1905 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா என்னால இதை நம்பவே முடியலையே. இந்த கதையை கேட்கும்போது என்னாலே நம்ப முடியல. இப்போ இந்த கதையை உங்ககிட்ட சொல்லும் போது அதை கூட என்னால நம்ப முடியல. சரி, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? நான் நம்பலன்றதுக்காக நீங்களும் நம்பாம இருந்துடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கதைய வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பென்னி வந்துட்டான். அதுதான் நான் கதையில சொன்ன பழனியப்பனோட பெரிய பசங்க. ஒருவேளை உங்ககிட்ட அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாலும் கேட்கலாம். நீங்க யாருன்னு கேட்டா பாலவாக்க ஆளுங்கன்னு சொன்னா போதும். நீங்க எங்க போறீங்க? நான் இங்கதான் இருக்கேன். நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நீங்க பாலவாக்கத்துல இருந்து தானே வந்திருக்கீங்க? சொல்லுங்க. பாலவாக்கத்துல இருந்தா வந்திருக்கோம். இந்த ஊருக்கு எதுக்கட இப்ப வந்திருக்கீங்க? நாங்க ஏன் வந்திருக்கோம் நீங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக தான் நான் கேக்குறேன். நீங்க நினைக்கிற மாதிரியான இடம் இது கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தானே நாங்க இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். உங்க 2 குடும்பத்துக்கு நடுவில் நடந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். பழனியப்ப வீட்டுல வேலை செஞ்ச அந்த வேலைக்காரன் அந்த பொண்ணு. வேலைக்காரனா? எந்த வேலைக்காரன்? அவன் ஏதோ ஒரு கதையை கேட்டு உளறான்னு நினைக்கிறேன். அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வாய முடுற. கத்திர வேலை வச்சுக்காத. நாங்க ஒண்ணு இந்த ஊருக்கு சும்மா வரல. குமாரசாமி தான் கூட்டு வந்தாரு. இந்த ஊருக்கு வந்ததுனால வந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவோம். வந்த வேலை நடக்காதுடா. நடக்கவும் விட மாட்டேன்டா இந்த பென்னி. சண்டை நடக்க போகுது. இன்னைக்கு கண்டிப்பா ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. அவனுங்க யாருன்னு பழனியப்பன் குடும்பத்துக்கு சுத்தமா தெரியாது. தேவைப்பட்ட எல்லாரையும் குத்திட்டு ஜெயிலுக்கு போறது கூட நாங்க தயங்க மாட்டோம். நாங்கெல்லாம் ரவுடிங்க. கண்ணுங்களா, இந்த விஷயத்த நானே என்னோட வாயால சொல்ல வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவன் பட்டா கத்தி சேது, இவன் லோங்கி பிரகாஷ், இவன் மரவெட்டி ரமேஷ், இவன் தான் தேக்கடி ஷாஜி, அப்புறம் நான் பெரியம்மா வீட்டோட குமாரசாமி. என்னது ஏதாவது பார்த்தா இப்படி சமாதானமா போயிட்டாருங்க. உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன்டா. நான் கேட்டதெல்லாம் இப்ப உண்மைதானா? அது ரவுடிங்கன்னு சொன்னீங்களே. ஆமா, பட்டாக்கத்தி சேது. அப்ப உன் பேரு சதீஷ்னு சொன்னீங்க. சதீஷ் இல்ல, பாலவாக்கம் பட்டாக்கத்தி சேது. தேக்கடி ஷாஜி, மரம் இருக்கிற ரமேஷ், நான் தான் லுங்கி பிரகாஷ். குமாரசாமி, பெரியம்மா வீட்டு குமாரசாமிடா. ஹலோ ஹலோ, டேய் என்ன மறந்துட்டியா நீ? வர்கீஸ் என்ன பேசுறேன். ஏய், எந்த வர்கீஸ்? மாக்காப்பா கட்சிக்காக போராடுற வர்கீஸ். ஓ, மாங்காப்பு வர்கீஸா? அதான். அப்புறம் நான் இப்ப எதுக்காக கூப்பிட்டேன்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அது எனக்கு புரியுது. கொஞ்ச நாளாவே நாங்க வராததுனால அங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியுது இல்லையா? சரி, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அந்த இடத்துல யாராவது பட்டாக்கத்தி சேதுன்னு இருக்காங்களா? பட்டாக்கத்தி சேதுவா? அதே போல தேக்கடி ரமேஷ், லுங்கி பிரகாஷ், அந்த மாதிரி யாராவது? இது எல்லாமே ரவுடிங்க பேராச்சே. ஆமாமா, ரவுடிங்க தான். இப்ப எது கேக்குற? ஏன் கல்யாணம் எதுவும் பண்ணி வைக்க போறியா என்ன? ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. அவங்கள உனக்கு தெரியுமா? அப்புறம் அவங்க எல்லாம் பயங்கரமான ரவுடிங்கப்பா. என்ன பண்ணவும் தயங்க மாட்டானுங்க. ஆமா, ஏதாவது பிரச்சனையா? அவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டே நீ? ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இது வேற ஒரு கேஸ். அப்புறம் நான் உன்னை அப்புறம் கூப்பிட்டுமா? சரி, நான் வச்சிடறேன். சரி, நல்ல வேலை தப்பிச்சேன். உனக்கு தெரியுமா
யார் அந்த பட்டாக்கத்தி சேது? அது என்னன்னா அவனுக்கு பிரச்சனைக்காரங்க தான். எப்படி சொல்றதுன்னா பெரிய ரவுடிங்க தான். அதனாலதான் அவனுங்க தைரியமா பேசியிருக்கானுங்க. என்னால மட்டும் எழுந்து நிக்க முடிஞ்சதுன்னா ஒரே மிதியில எல்லாரையும் காலி பண்ணிருப்பேன். இவனுங்கெல்லாம் எனக்கு பிறந்தவங்களான சந்தேகமா இருக்கு. ஏன்னா தலைய தொங்கப்பட்டு வந்திருக்கானுங்களா? பழனி என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா தேவையில்லாம நீங்களும். ஏது எப்படியோ இப்ப நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால நாம அப்படியே சைலண்டா போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எடுத்தோம் கவுத்தோம்னு எதையாவது பண்ண போய் அப்புறம் உங்க குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் வரும். இன்னொரு விஷயம், நீங்க புது பணக்காரன்னு ஊர்காரங்க சொன்னாலும் சரி, பணக்காரங்க தானே. வரிசனை நீங்க எப்படி பேசி சமாளிச்சாலும் சரி, எங்க வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வரானா அது கண்டிப்பா அந்த பெரியம்மா வீட்டு பொண்ணு ஆலிசா தான் இருக்கணும். சாப்பிட்டா தானே தெம்பா இருக்கும். இவன் இப்ப எங்க போயிட்டு இருக்கான்? ஆண்டவா, ஏதாவது பிரச்சனை பண்ண போறான்னு நினைக்கிறேன். நில்லு, எங்க பெரியம்மாவை பார்க்க. பெரியம்மாவை பார்க்கவா? மோச்சம் கிடைக்கும். எதுக்கு? நானும் வரேன். வேண்டாம், நான் தான் உங்களை போய் பார்க்க போறேன்னு சொன்னேன். நடுவுல நீங்க எதுக்கு? உங்களை மரியாதையா குமாரசாமின்னு கூப்பிடுற, வேற ஏதாவது கூப்பிட வச்சிடாதீங்க. இவன் அந்த லேகியத்தை சாப்பிட்டா போல இருக்கு. பெரியம்மா, ஒரு விஷயம் சொல்லும். ஒண்ணு இல்ல பெரியம்மா, இவனுக்கு காசு தேவைப்படுதான். காசை பத்தி எல்லாம் குமாரசாமி சொல்லிருப்பானே. காசுலாம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல பெரியம்மா. அப்புறம் என்ன விஷயம்? நான் சொல்றேன் பெரியம்மா. இல்ல நான் சொல்றேன். அது வந்து என்னன்னா பெரியமா, கால்ல விழுந்து இவன் ஆசீர்வாதம் வாங்கணுமா? அது இல்ல அந்த விஷயம் சொல்லு. அந்த விஷயம் தானே நானே சொல்றேன் பெரியமா, நீங்க கூட வாங்க. அதாவது அது பெரிய விஷயம்லாம் ஒண்ணு இல்ல பெரியமா, அவனை முன்னாடி வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. அது என்னன்னா, அந்த பையனுக்கு ஒரு ஆசை இருக்கு. நம்ம ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போனோம்னு ஆசைப்படுறான். பெரியம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் அனுப்புறேன்னு சொல்லிருக்கேன். போங்க பெரியமா. இப்ப இருக்கிற பசங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. சின்ன ஆசை தான் பெரியமா. ஏன்பா ஒருவேளை நீ அவளை கூட்டிட்டு அப்படியே ஓடிட்டேன்னா? பயப்படாதீங்க, எப்படி கூட்டிட்டு போறேன்னு அப்படியே கூட்டிட்டு வந்துருவேன். சரி, அப்போனா குமாரசாமி காட்டுவான். அட ஆண்டவரே, என்ன பசங்க. ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். என்ன? காண்டம். அது எதுக்கு? ஒருவேளை அவ மாசம் ஆயிட்டானா போலீஸ் கேஸ் ஆயிடும்ல. அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓ ஆசையில மண்ணள்ளி போற பெரியமா கிட்ட எந்த கெட்ட பேரும் வாங்காம தப்பிக்கணும். என் செல்ல குட்டி இங்க இருக்கிறியா? எங்கடா போய் தொலைஞ்சாவ? ராசாத்தி உன்னை தேடி வரண்டி. கிடைச்சிருச்சு, பெரியமா கிட்ட இருந்து சம்மதம் கிடைச்சிருச்சு. கொஞ்சோண்டு மல்லிப்பூ வாங்கணும், அவ்வளவுதான். நீ வாங்க சொல்றல. என்னடா பண்ணிட்டு இருக்க? கைய விடு. எனக்கு தடுக்காத. என்ன விடு. எனக்கு தெரியாது. எனக்கு தடுக்காத, விடு. என்ன விடு. நீ வாச்சல. டேய் மகாதேவா. விட்றாவல. டேய், இந்த விஷயத்துல நீ தலையிடாத. உனக்கு வேற மேட்டர் இருக்கு. முதல்ல வேண்டாம் விட்டுருங்க. இப்ப புரியுதுடா. அப்ப உங்களுக்குள்ள செட்டப் ஆயிடுச்சுல. டேய், இப்ப நான் உன்கிட்ட எது சொன்னாலும் உனக்கு புரியாது. இப்ப நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணு கிடையாது. சர்டிபிகேட் கொடுக்கறாரு. உனக்கு அவளை பிடிச்ச உடனே நீ அவளை நல்லவன் சொல்ற. தனியா ஒரு பொண்ணு கிடைச்சோன்னா அவளை கூட்டிட்டு போய் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறல. வேணாம்டா, சொன்னா கேளுடா. டேய், சண்டை போட்டுக்காதீங்கடா. ஏய் பண்றாங்க. டேய், என்ன விடுங்க. டேய், என்னடா பண்றீங்க? நிறுத்துங்கடா. டேய், சண்டை போட்டுக்காதீங்கடா. யாராவது பாத்துற போறாங்க. அசிங்கமா பேசுற. எவ்வளவு தைரியம் தான். என்னடா நீங்க சொல்லிட்டு இப்படி அடிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? டேய், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. பார்த்துட்டே இருடா. ஏ ஆலிஸ், எழுந்துருடி. ஏ யாரோ கதவு தட்டுறாங்க பாரு. என்ன பெரியம்மா? யாரோ கதவு தட்டுறாங்க. எழுந்து வா.
யார் அது? யாரு? யாருன்னு சொல்லுங்க. பதில் சொல்லாம இருக்கீங்க. வணக்கம் பெரியமா. நீதான் கதவை தட்டினியா? வாயை திறந்து பதில் சொன்னா என்ன உனக்கு? தூக்கமெல்லாம் வராதா உனக்கு? என்னடா இந்த கோலத்துல வந்திருக்க? அது அது வந்து பெரியமா கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். நான் உடனே ரோம் வரைக்கும் போகணும். எங்க போற? என்ன சொன்ன? அங்க போய் நான் போப் ஆண்டவரை பார்க்கணும், அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். இப்ப நீ அங்க போற அளவுக்கு என்ன நடந்தது? அது ஒண்ணும் நடக்கல. முன்னெச்சரிக்கையா போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏதோ அது ஒரு சம்பவம் நடந்து நான் இங்க இல்லாம போயிட்டேன்னா என்ன பண்றது? அப்புறம் இன்னொரு விஷயம், திரும்பி வர்றதுக்கான வண்டி காசு மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. அங்க போறதுக்கான வண்டி காசு என்கிட்ட இல்ல. எனக்காக நீங்க ஒரு 50 ரூபா தரணும். 50 ரூபாயா? நீ ஒரு வேலை பண்ணு, ஒரு ரப்பர் ஷீட் எடுத்து கையில வச்சுக்க. போற வழியில ஏதாவது ஒரு கடையில கொடுத்துரு. ஏன்னா இப்போதைக்கு என் கையில காசு இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பெரியமா. இதை அடிவேலைக்கு உதாசீனப்படுத்த கூடாது. குமாரசாமி, போய் முதல்ல படுத்து தூங்கு. ராத்திரி நேரத்துல என் வாயில ஏதாவது வந்துற போது. போ இங்க இருந்து. நான் ரோமுக்கு போன பெரியம்மா, ரோமுக்கு போகணும். இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக மரத்துல ஏறி இருக்கீங்க? நான் போயிட்டு வரேன்னு சொன்னதுக்காக தான் வந்தேன். எங்க போறீங்க? நான் ரோம் வரைக்கும் போக போறேன். எதுக்கு? ரவுடிங்ல கூட்டிட்டு வரதுக்கா? ரவுடிங்க எது எப்படியோ பாலவாக்கத்துல இருந்து நான் கூட்டு வந்த ரவுடில ஒருத்தன் உனக்கு பிடிச்சிருக்கல. இப்ப குமாரசாமி நிம்மதி ஆயிட்டான். உனக்கு தெரியாத விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். உண்மையை சொல்லனா அவங்க எல்லாம் ரவுடிங்களே கிடையாது. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அந்த ரகசியத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்களா? அது மட்டும் இல்ல, குமாரசாமி எங்களை பத்தி என்ன சொல்லிருக்கீங்களோ அந்த விஷயமும் எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லவா? வேண்டாம் கண்ணு, அத கேக்குற அளவுக்கு சக்தி இந்த குமாரசாமியோட உடம்புல இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், பெரியமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா? அத கேக்குற அளவுக்கு உடம்புல சக்தி இல்லன்னு இப்பதான் சொன்னீங்க. சொல்லு. கூடிய சீக்கிரமே தெரிய வரும். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் நிச்சயமா ரோம்ல இருந்து வரமாட்டேன். எது எப்படியோ நான் போறதுக்கு முன்னால உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நீ காதலிச்சு அந்த பையன் சுதீஷ் இருக்கான்ல, அவன் ரொம்ப நல்லவன். உங்களோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு குமாரசாமின்னு பேர் வச்சிருங்க. பொண்ணா பிறந்தா குமாரின்னு வச்சுக்க. இந்த குமாரசாமியோட ஆசையை மட்டும் நிறைவேற்று, அதான் சொல்றேன். நான் ரோமுக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். என் அன்புக்குரிய, என் அன்பான, என் அன்புக்கு மரியாதைக்குரிய ஃபாதர்களே, தமிழை தவிர இந்த குமாரசாமிக்கு எந்த ஒரு பாஷையும் தெரியாது. ஐ ஆம் கமிங் ஃப்ரம் SBI காலனி. என்னோட பேரு, மை நேம் இஸ் பெரியம்மா வீட்டு குமாரசாமி. எனக்கு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வேணும். பண்ணிட்டா போச்சு. அவன் எங்க? யாரு? மரம் வெட்டுறவனா? அவன மகாதேவன்டா. உங்க எல்லாருக்கும் அவனை எப்படி தெரியும்? அவன் இப்ப ரோமுக்கும் வந்துட்டானா? அப்படியே எட்டி உதச்சுன்னு வச்சுக்கோ. உன்னால தானே சண்டை நடந்துச்சு, அதனாலதான் அவன் எங்கேயோ போயிட்டான். அந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். உங்க ஞான திருஷ்டிக்கு அளவே இல்ல. இந்த ரோம்ல உட்கார்ந்துகிட்ட எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி இருக்கணும் போது அம்மா ரோம்ல இருந்து இவ்வளவு சீக்கிரமா திரும்பி வந்துட்டா. அப்ப ரோமுக்கு நான் போவே இல்லையா? அட, எல்லாரும் வந்திருக்கீங்க. இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? தேவையில்லாம எல்லாரும் பயந்துட்டோம். டேய், நாங்க உன்னை தேடாத இடமே இல்லடா. எதுக்கு? நான் தான் வேண்டாதவன் ஆயிட்டேன்ல. டேய், தெரியாம அடிச்சிட்டா மடிச்சிடறா. டேய், விட்டு தள்ளுறா. இங்க பாரு, கை குடுறா. கை குடுறானே. டேய் சுதி, முதல்ல கை குடு சொல்றா. டேய், கை குடுறா. கைய குடுறா. நாடா, போய் குடு. இவங்களை பார்க்கும்போது இந்தியா பாகிஸ்தான் ஒத்துமையான மாதிரியே இருக்கு. கலவரம் வராம பாத்துக்கங்க.
சரிடா. இருவிழியில் கவி வரி எழுதும் கனியிதழும் காதல் தான் பேசுவே. பிரிய முன்னை தேடுவே பனிமலராய் நான் நெஞ்சோடு சாயுமென் மின்சாரல் தூருமே திண்டாட வைப்பதென்னை உன் சிரிப்பில் நாளும் இருவிழியில் கவி வரி எழுதும் கனியிதழும் காதல் தான் பேசுவே. கண்டேனே காண்பேனே என் முன்னே எப்போதும் கண்ணெட்டும் தூரத்தில் எப்போதும் நானாவே உன் நினைப்பே தேடும் தவிப்பில் மெல்லிசை நானும் நீயும் கொஞ்சம் வயசே காத்திருந்த கனவிலுமே தித்திக்கும் என் நினைவில் சேர்ந்தணைத்த கரங்களும் சிறகுள்ள பறவைகளே இருவிழியில் கவி வரி எழுதும் கனியிதழும் காதல் தான் பேசுவே. ஆனழகன் நீதானே மார்போடு சாய்வேனே வாழ்வேனும் கூட்டுக்குள் தீரோட்டி போவோமே வாருகே கொஞ்சலம் நித்தம் நீர இதழில் தேன் பருகி உட்டலம் முத்தம் தூரம் இனியே வானிலுள்ள மதிமுகமே தீண்டு எந்த நோயிலும் தரிரரிரா தரரரிரா தரிரரிரா தரரிரா. சுதி என்ன பண்ணிட்டு இருக்க? விடு சுதி. என்ன தைரியம்டி உனக்கு? வாடா இங்க. என்ன திமிரு உனக்கு? விடு என்ன? குமாரசாமி, தெரியுமா இவன் ஏதோ சீரியல்ல ஹீரோவா நடிக்கிறான்னு சொன்னதை கேட்டு நான் நம்பினேன். அதை வச்சுக்கிட்டு என் குடும்பத்துக்குள்ள அவன் நடிக்கணும்னு பார்த்தா இவன் ரவுடியா இருந்தாலும் சரி நக்சலைட்டா இருந்தாலும் சரி இவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன நடந்தது பெரியமா? வாய முடா. என்ன நடந்துச்சு நான் கேக்குறேன். என் வீட்டுக்குள்ள பூந்து என் வீட்டு பொண்ணை கட்டி பிடிக்கிறான் இவன். யாரா அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது? பெரியமா நான் நீ இல்லடா, இவன் தான் கட்டி பிடிச்சான். கட்டி பிடிச்சானா? தெருவுல போற கண்டதைங்களாம் வீட்டுக்குள்ள விட்டா இப்படித்தான் நடக்கும். பெரியப்பா நீ வாய மூடு, கொன்னுடுவ அவனை. அவரை நீங்க திட்டாதீங்க, நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். என்னடா சொன்ன? காதலிக்கிறீங்களா? யார கேட்டுக்கிட்டு? ஒரு பையனும் பொண்ணு காதலிக்கிறதுக்கு யார்கிட்டயாவது கேட்கணுமா என்ன? கேட்கணும். இந்த புனிதமான வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அது என்ன கேட்டுதான் நடக்கணும். ரவுடி வேலை பார்த்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு தெரியறவன், அதுவும் இல்லாம வேத்து மதத்துக்காரன். நீங்க காதலிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இந்த புனிதமான வீட்டுல இடம் கிடையாது. பிடிக்கல நம்ம சொல்லட்டும். பெரியம்மா, சுதி ஒண்ணு ரவுடி இல்ல, நான் சொல்றது நம்புங்க. ரவுடி இல்லனா மட்டும் அவனை நீ காதலிப்பியா?
யாரா இவன்? பதில் சொல்லு. அது வந்து பெரியமா, நீங்க அன்னைக்கு போய் ஆளுங்களை கூட்டு வர சொன்னீங்கல்ல, அப்போ நான் பாலவாக்கம் போயிட்டு யாரும் கிடைக்காம வழியில தான் இவங்கள பிடிச்ச அங்கிருந்து இங்க. அப்படின்னா நீ என்ன ஏமாத்திட்டல? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா? கூப்பிடு உடனே போலீஸ கூப்பிடு. பெரியமா வேண்டாம், தேவையில்லாம ஊருக்காரங்கள தப்பா நினைப்பாங்க. ஆலிஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. நீ உள்ள வாடி. வாடி. காதலிக்கிறாங்களா? காதல். மரியாதையா வாடி. வாடி. என்ன பண்றப்பா? வாடி. என்கிட்ட நாடகம் ஆடி காட்டுறீங்க? காதலா? காதல். ஒழுங்கா வா. இனி இந்த ரூம் விட்டு எப்படி வெளில போறேன்னு பாக்குறேன். இனிமே உனக்கு இதான் கதி. இங்கேயே கடந்து சாவு. ஏன்டா இன்னும் இங்கே நிக்கிறீங்க? வெளியில போங்கடா. உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். பெரியமா, நான் குமாரசாமி. குமாரசாமி? இனி அந்த பேரை என் வீட்டு நாய்க்கு வைக்கிறேன். போடா. போயிட்டு வரேன். குமாரசாமி, எதையோ பேசி அவ மனசுல ஆசையெல்லாம் வளர்த்து விட்டுட்டு இப்ப இங்க இருந்து நீ போறல? இல்ல, இப்ப நான் என்ன பண்றது? இனிமே நீங்க என்ன பண்ணணும்ன்றத இந்த குமாரசாமி முடிவெடுப்பான். டேய், நீ உண்மையிலே ஒரு பெரிய ஆள் தான்டா. உன் காதல் கண்டிப்பா ஜெயிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குடா. ஒரு முக்கிய அறிவிப்பு. பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் நமது நாட்டிற்காக பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்த இருக்கிறார். அதன் நேரடி ஒளிபரப்பு இன்று இரவு 8 மணிக்கு. எங்க எல்லாரும் பைத்தியம் பிடிச்சு உட்கார்ந்துருக்கோம். இப்ப வந்து ரேடியோவை போட்டுக்கிட்டேன். முதல்ல அதை ஆஃப் பண்ணு. நிறுத்துங்கன்னு சொன்னேன். மிலிட்டரிக்காரர் மரியாதை கொடுக்கணும். எல்லாத்தையும் நான் பொறுத்துப்பேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அந்த பொண்ணோட மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி தான் கை விட்டுட்டு போவியா? என்ன பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குதான். அந்த வாக்கை நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சுதீஷ் இந்த ஊரை விட்டு போறான்னா அது அவ கூட தான். போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் செத்தாவது இந்த விஷயத்தை நடத்தி காட்டுவேன். இந்த குமாரசாமியோட சவப்பெட்டி நீங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க இருந்து போகணும். அப்படிலாம் எதுவும் நடக்காது குமாரசாமி. அப்புறம் இப்ப நாம எங்க இருக்கோம்னு ஆலிஸ்க்கு கண்டிப்பா தெரியாது. அவளுக்கு எப்படியாவது நம்ம தெரியப்படுத்தணும். அத குமாரசாமி பாத்துப்பா. ஆண்டவரே, அவங்க வந்துட்டாங்க. நீ போய் பெரியம்மாவை கூப்பிடு. பெரியம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. என்கிட்ட ஏண்டி கேக்குற? சீக்கிரம் எங்க இருக்காங்கன்னு பாரு. வர வர ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா. இவங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். நீ உன் வேலையை பாக்குறியா? வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏங்க, என்ன ஆச்சு? ரேடியேட்டர் சூடாயிடுச்சுங்க. அப்படியா? ஆமா. ஆமா, பிரதீப்போட வீட்ல இருந்து வீட்டுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட 1 மைல் இருக்கும். அவ்வளவுலாம் வராதுங்க, ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். ஆஹா, பையனுக்கு பாவம் கஷ்டமா இருக்கும்ல. ஆமா.
துபாயில வேலை. எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. இந்த பளபளக்கிற சட்டை, இந்த பேண்ட், கருப்பு கண்ணாடி இதெல்லாம் துபாயில இருக்கிறவங்களோட ஸ்டைல் தானே. அது நாங்க ஃபிளைட்ல எல்லாம் போறதுனாலதான். ஓ அப்படியாப்பா? பேண்ட் கண்டிப்பா போட்டாகணும். அப்படியா? இது என்னது ரேடியோ மாதிரி இருக்கு? ரேடியோ மட்டும் இல்ல, அது பேர் என்னப்பா? டேப் ரெக்கார்டர். டேப் ரெக்கார்டர். ஓ நீங்க பேசுங்க, இதுல பதிஞ்சிரும். அப்படிங்களா? நான் பேசுறதெல்லாம் இல்ல திரும்ப கேட்கலாமா? அப்படிங்களா? நான் பேசுறதெல்லாம் இல்ல திரும்ப கேட்கலாமா? ஆண்டவரே, என் கண்ணாலே என்னால நம்ப முடியல. காலத்தோட புது கண்டுபிடிப்பு. எலியம்மா, நீ போய் டீ கொண்டு வா போ. நீ போய் ஆலிஸ வர சொல்லு. ஆலிஸ், என்னாச்சு அது சொல்லுங்க. உன்னை ரெடியாக சொல்லி பெரியம்மா சொன்னாங்கல்ல. அவங்க கீழே தான் வெயிட் பண்றாங்க. எதுக்கு? நான் யாரையும் பார்க்க விரும்பல. என்னை யாரும் பார்க்க வேண்டாம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. உன் நல்லதுக்கு தானே நாங்க நினைப்போம். பையன் நல்லா இருக்கான், வேலை துபாயிலயா. அதுக்காக நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் தான் சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல கீழே இறங்கி வா. அவங்களும் இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, வந்து பாத்துட்டு போட்டுமே. நீங்க சொல்றதுனால இப்ப வரேன். ஆனா வேற எதுக்கும் என்ன கட்டாயப்படுத்த கூடாது. அவ எங்க? வந்துருவா. அதங்க வைமா. ஆலிஸ் கொஞ்சம் நில்லம்மா, இவங்க உன்னை பார்க்கட்டும். அம்மாடி, உன் பேர் என்னம்மா? ஆலிஸ். இப்ப என்ன படிச்சிட்டு இருக்க? பிஏ. படிப்புல எல்லாம் இவ கெட்டிக்காரி. அப்படியா? நீங்க டீ குடிங்க. சரி. இப்ப நான் போலாம்ல? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தலை வலிக்குதுன்னு சொன்னா. இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு தான் இருந்தா. காலையில இருந்து குளிக்கவும் இல்ல. உண்மைய சொல்லணும்னா, பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணு தூங்கி எந்திரிச்சு வரும்போது பார்க்கணும்னு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்குவியா? நிச்சயம் இல்ல, எனக்கு என்னோட சுதி தான் வேணும். எனக்கு என்னோட செல்லம் சுதி மட்டும் போதும். அவங்க கிளம்புறாங்க பாரு. நான் தான் அப்பவே சொன்னேனே அவளுக்கு தலைவலின்னு. அதனால என்ன, இருக்கட்டும். இப்ப என்ன அவசரம்? நான் என்ன நினைச்சேன்னா, பையன் அவகிட்ட பேசினா நல்லா இருக்குமேன்னு. அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அதுவும் இல்லாம இப்ப என்ன பேசிக்க போறாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நாள் இருக்க, பேசிக்கிட்டே இருக்கட்டும். நீங்க சொல்றது சரிதான்ப்பா. சரி, ஆகட்டும். இப்ப நாங்க கிளம்புறோம், அடுத்த வாரம் வரோம். அப்பா, பொண்ணோட போட்டோ. அது பொண்ணோட போட்டோ. ஐயோ, நான் அதை மறந்தே போயிட்டேன். ஆலிஸோட போட்டோ எடுமா. இந்தாங்க. அவளோட போட்டோன்னு சொல்ல இது ஒண்ணுதான் இருக்கு. அவ குழந்தையா இருக்கும்போது எடுத்தது. திடீர்னு சொன்னதுனால ஸ்டுடியோவுக்கு போய் எடுக்க முடியல. முகத்துல எல்லாம் எந்த வித்தியாசமும் தெரியாது. இது போதும், சின்னதா இருந்து தானே பெருசாக. அடுத்த வாரம் இவங்க வரும்போது இவங்க கிட்ட ஒரு கேமரா கொடுத்து அனுப்புறேன். அப்ப எடுத்துக்கங்க. இப்ப கிளம்புறோம். சரிம்மா, போயிட்டு வரோம். சரி, நாங்க போயிட்டு வரோம். அடுத்த வாரம் கண்டிப்பா வரோம். வரட்டுங்களா? எல்லாம் நல்லபடியா முடியணும். புருஷா, புருஷோத்தமா, புருஷோத்தமா. ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ஆலிஸ்க்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அப்படியா? தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாத. சத்தியமா சொல்றேன். பொண்ணு பார்க்க வந்தவங்க திரும்பி போகும்போது ராஜப்பன் கடைக்கு போனாங்க. பெரியம்மாவை பத்தியும் ஆலிஸை பத்தியும் கேட்டதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல. ராஜன் அவங்கள பத்தி நல்லா தான் சொல்லியிருக்காரு. கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. டேய், அவனுங்க எந்த ஊருக்காரனுங்களா? அது எதையும் நான் கேட்கல, எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க அப்பா பேரு கரியப்பன் சொன்னாங்க.
வீட்டோட பேரு மங்கலம், ஊரு திருமங்கலம், நரசிம்மர் தெரு. அவங்க பேசுனதை நான் கேட்டேன். போதும், இது போதும், நமக்கு இது போதும்டா. இந்த ஒரு விஷயமே போதும். யாருப்பா? எஸ்பி காலனில இருந்து வரேன். இதங்க கொடுக்க சொன்னாங்க. கரியப்பா தான் கொடுத்தாரு. சரி, அப்புறம் நான் கிளம்புறேன். ஏதாவது சாப்பிட்டு போயேன்பா. இல்ல வேணாம், நிறைய வேலை இருக்கு. பெரியம்மாவுக்கு வணக்கம். நான் திருமங்கலம் மரியப்பன். உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம ஏற்கனவே எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணியாச்சு. பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, அழகாவும் இருக்கா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம பொண்ணோட குணத்தை பத்தியும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை கொண்டாட நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். என் பிள்ளைக்காக நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை குடிக்கல, எனக்கு அதுவே போதும். நான் செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்கி விற்கிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்காக ஒரு செகண்ட் ஹேண்ட் பொண்ணை என் பையன் தலையில கட்ட பாக்குறீங்களே, இந்த மாதிரி பொண்ணு என் பிள்ளைக்கு வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏதோ ஊர் பேர் தெரியாத ஒரு பையனோட உங்க பொண்ணு சுத்துச்சின்னு எங்களுக்கு தெரியும். ஒரு அப்பாவி புள்ள தலையில உங்க பொண்ணை கட்டி வைக்கணும் நீங்க நினைக்கிறது உங்க புத்திசாலித்தனம் தான். இந்த ஊருக்காரங்களுக்கு தெரியட்டும் இந்த வீட்டோட லட்சணம். இந்த கல்யாணம் எங்களுக்கு வேண்டாம். இப்படிக்கு மரியப்பன். என்ன பெரியமா? அவன் என்ன எழுதியிருக்கா? செகண்ட் ஹேண்டா? செகண்ட் ஹேண்டுனா உபயோகப்படுத்தினது தானே அர்த்தம். எவ்வளவு திமிரு! கண்டபடி எழுதியிருக்கான். நம்ம ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த குடும்பத்தை இங்க அனுப்பி வச்ச குமாரசாமியை கண்ணுல மாட்டணும். அவனை என்ன பண்றேன்னு பாரு. கண்டிப்பா இது வெளியில யாராவது சொல்லிருப்பாங்க. இயேசுவே, ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க? ஆண்டவர் சோதிக்கட்டும், அது ஆண்டவரோட வேலை. ஆனா அதுக்கெல்லாம் இந்த மரியம்மா பயப்பட மாட்டா. எதுவா இருந்தாலும் நான் சமாளிப்பேன். எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் தோத்து போகவே மாட்டேன். உங்க வரவு நல்ல வரவா இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும். என்ன ஃபாதர், கார்ல எல்லாம் வந்திருக்கீங்க? கார்ல வர வேண்டிய வேலைக்கு கார்ல வருவேன், லாரில வர வேண்டிய வேலைக்கு லாரில வருவேன். பரவாயில்ல ஃபாதர், நல்லா காமெடி பண்றீங்க. எனக்கும் காமெடி எல்லாம் வரும். ஆனா இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன். வந்து என் வாசல்லயே நின்னுட்டு இருக்கீங்க, உள்ள வந்து உட்காருங்க. நான் மட்டும் இல்ல, கூட இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. கூப்பிடட்டுமா? அது யாரு? அவங்கள உங்களுக்கும் தெரியுங்க. அண்ணி இறங்கி வாங்க. உள்ள வாங்க. அண்ணி எதுக்கு இப்படி தயங்குறீங்க? கூட பிறந்த சொந்தமா நினைச்சுக்கோங்க. இது புது பணக்காரங்க மரியாமா இல்ல? பாவம் ரொம்ப தளர்ந்து போயிருக்காங்களே. உள்ள வாங்க. வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. நீ ஆண்டவருக்கு சோத்திரம் ஃபாதர். சோஸ்திரமா. அப்புறம் ஃபாதர், நீங்க ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல, கொஞ்சம் இடம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு. அந்த தெற்கு பக்கத்துல இருக்கிற 60 சென்ட் இடத்த நான் கொடுக்கறேன். காசெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனா அதுல 40 சென்ட் எங்க குடும்பத்து ஆளுங்களுக்காக ஒதுக்கி வைக்கணும். செத்ததுக்கு அப்புறம் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் வந்துடக்கூடாதுல்ல. ஒரு நல்ல காரியத்துக்காக வீடு தேடி வந்து பேசலாம்னு பார்த்தா நீங்க சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே. அப்படியா? என்ன விஷயம்? ஒரு கல்யாண விஷயம் தான். இதோ மரியம்மா உங்க வீடு தேடி வந்திருக்கிறதே கல்யாண விஷயமா தான். என்ன ஃபாதர் சொல்றீங்க? இவங்க புருஷன் செத்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை நாளைக்கு அப்புறம் இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு நினைப்பு? இங்க பாருங்க, உங்க கேவலமான பேச்ச கேட்கறதுக்காக ஒண்ணு நாங்க இங்க வரல. நாங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு உங்களுக்கு நல்லா தெரியுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் ஃபாதர். ஆனா புரியாத விஷயம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஒரு தடவை இந்த விஷயத்த பேச நான் அவங்க வீட்டுக்கு போனப்போ நாய வரட்டுற மாதிரி வரட்டினாங்களே.
அதுக்கு நீங்களும் சாட்சி தானே. அப்புறம் எதுக்கு இப்ப அந்த விஷயத்தை பத்தி பேச இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? வேண்டாம், மறுபடியும் தேவையில்லாத விஷயம்லாம் பேசாதீங்க. மரியம்மாவோட வாழ்க்கையில சில தப்புகள்லாம் நடந்திருக்குதா, அதெல்லாம் நீங்க அப்படியே மறந்துடணும். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள நடந்த சம்பவத்தெல்லாம் நீங்களும் மறக்கணும், அவங்களும் மறந்துடுவாங்க. மனுஷங்களை நல்ல வழிக்கு மாத்தணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் எனக்கு இந்த உடுப்பை கொடுத்திருக்காரு. சண்டை போடுறதுக்காக என்ன அனுப்பல. இனிமே இதுக்கு மேல நம்ம எதுவும் பேச வேணாம். நாம அந்த கல்யாணத்தை நடத்திடலாம். மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த அங்கேயே கொடுத்து அனுப்பி வச்சதா சொன்னீங்களே. அதனால உங்க பேச்ச மீறி நான் செயல்பட்டேன்னு நீங்க கர்த்தர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அம்மா மேசியா, இவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடு. ஹார்லிக்ஸோ பான்விட்டாவோ இல்ல வேற ஏதாவது. இப்ப எதுவும் வேணாமா, அப்புறமா சாப்பிடலாம். இப்ப பேச வேண்டியதை பேசியாச்சு, மத்ததெல்லாம் நம்ம சர்ச்சில் வச்சு பேசிக்கலாம். அப்ப நான் கிளம்புறமா? வரட்டுமா? நீங்க வாங்க. ஃபாதர், நான் இப்ப இப்படி சொன்னதுக்காக எடுத்தேன் கவுத்தன்னு நீங்க எந்த ஒரு முடிவும் பண்ணிடாதீங்க. நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். சரி சரி வாங்க. ஏன் ஃபாதர், இப்ப எதுக்கு பழனிசாமி அப்படி சொன்னாரு? அது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சில விஷயம் தான் புரியும். ஆனா நீங்க என்ன சொல்ல சொன்னீங்களோ அதை நான் சொல்லிட்டேன். நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, வண்டியில இருங்க. ஓ, ஏன் இங்க பாரு, இந்த பெருக்கி வச்சிருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி போடு. வர்ற விஷயத்த உங்களுக்கு போன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா உங்க போனும் கிடைக்கல. அதனால நேரம் இங்க கிளம்பி வந்துட்டோம். எதுக்கு? நான் தான் சொல்லியிருந்தானே இந்த வாரமே வரேன்னு. அப்புறம் இவங்களும் பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. தெருவுல போறவனுக்கெல்லாம் பொண்ணை கூப்பிட்டு காட்டுறதுக்கு நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் மார்க்கெட் இல்ல. உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் அன்னைக்கு மாப்பிள்ளையோட வந்தேனே. இங்க பாரு மரியப்பா, எனக்கு புரிஞ்சதுனால தான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இங்க இல்ல. நீ நாங்க தான் அன்னைக்கு வந்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டு போனோமே. பார்த்துட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு எல்லாரும் இவ்வளவு அவசரமா வந்திருக்கீங்க? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். என் குடும்பத்து பொண்ணை பத்தி ஏதாவது தப்பா நீங்க பேசுனீங்க, அப்புறம் என் குணம் என்னங்கறத பாப்பீங்க. நீ சொன்னது எல்லாம் உண்மைதாயா. அவளுக்கு இன்னொரு பையன் கூட காதல் இருந்துச்சு. அதனால உனக்கு என்னடா வந்துச்சு? அட, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இங்க பாரு, தேவையில்லாம இங்க நின்னு பேசாத. நீ தான் சொன்னல என் வீட்டு பொண்ணு சரியில்லைன்னு. அப்புறம் இப்ப என்ன திடீர்னு முடிவை மாத்திக்கிட்டியா? இங்க பாரு, எது எப்படி இருந்தாலும் என் வீட்டு பொண்ணை உங்களுக்கு நான் குடுக்கற மாதிரி இல்ல. கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசி அவளை அப்படியே மூலையில உட்கார வைக்கலாம் நினைக்கிறியோ? ஒருவேளை அதை சாக்கா வச்சுக்கிட்டு வரதட்சணை அதிகமா கேட்பியோ? அவளுக்கு நான் வேற இடத்துல முடிவு பண்ணிட்டேன். அவளை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அவங்களும் நல்ல குடும்பத்துக்காரங்க. SBI காலனி பழனியப்பன் வீட்டு பையன். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஊர் முழுக்க போய் விசாரிச்சுட்டு வா. அது வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு கல்யாணத்துக்கு வாக்கு கொடுத்துட்டு பெரிய ஒரு பணக்காரன் கிடைச்சப்போ இந்த கிழவி அதை கட்டியா பிடிச்சுக்கிச்சு. என்னடா சொன்ன? என்ன கிழவியா? இங்க பாரு, அனாவசியமான வார்த்தையை விட்ட நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சும்மா இருக்க மாட்டேன். பின்ன நீங்க பேசுற பேச்சுக்கு உங்களை எப்படி கூப்பிடுறது? குமாரின்னு கூப்பிடணுங்கிறீங்களா? பொண்ணு ஒழுங்கா வளர்க்க தெரியாம தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு எங்க மேலேயே பழி போடுறீங்களா? ஏன் வீட்டு வாசல் படியேறி வந்து என்னையே மரியாதை இல்லாம பேச நீ யாரடி பண்ணி? தாண்டி பண்ணி அறிவில்லாத கிழவி. ஆமாடி, நான் அறிவில்லாதவதான். உங்க மரியாதை நீங்க கெடுத்துக்காதீங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பொம்பளைங்க மாதிரியா நடந்துக்கிறீங்க? ரவுடி மாதிரியா நடந்துக்கிறீங்க? வேட்டியவா உருவுறீங்க? என்ன தைரியம்? அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. யாரு இந்த கல்யாணம் நடக்குதான்னு பாருங்க. தராதரம் தெரியாம இந்த வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டது எங்க தப்புதான். எங்களை தான் சொல்லணும். அந்த பொம்பளைங்க வேட்டியை தானே உருவனாங்க, உசுரோட விட்டாங்களே. ஆனா இவனுங்க யாரு? இவனுங்க அடியாளுங்களா இல்ல வழிப்பறிக்காரங்களா? வழிப்பறிக்காரங்க மாதிரி தான் தெரியுது. பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா.
நீங்க தானே அந்த கரியப்ப? ஆமா ஆமா. நான் தான் அப்பவே சொன்னல சுதி. நீங்களே யாரு? உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? நாங்கெல்லாம் யாரோன்னு வச்சுக்கங்க. நீங்க தான் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டீங்களே. கொஞ்சம் விஷயத்த சொல்ல சார் கொஞ்சம் கீழே இறக்குறீங்களா? இறங்குனா அடிப்பாருங்களோ? அப்படி இருக்கலாம். சும்மா இருங்களேன். நீங்க கொஞ்சம் கீழே இறங்குங்க சார். இறங்குங்க. வாங்க. நான் தரேன். வாங்க வாங்க மெதுவா வாங்க, மெதுவா. இவரே மாப்பிள்ள மாதிரி இருக்காரு. அப்படி வேட்டியை மறந்துட்டு வந்துட்டேன். வேட்டியிலனாலும் அழகா தான் இருப்பீங்க. நீங்கெல்லாம் யாரு? நக்சல் தீவிரவாதிகளா? அப்படின்னா நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்னால அடி தாங்க முடியாது. அப்ப நான் சொன்னது சரியா போயிடுச்சுல? கரெக்ட். என் மச்சானோட தம்பி அவனுக்கு நக்சலைட்ல தான் வேலை. நக்சலைட்ல அவன் என்ன பண்றான்? நக்சலைட்ல கட்டிங்ஸ். ஓ, என்னோட பையன் ஷேவிங் பண்றான். நாங்க யாரும் நக்சலைட்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எங்களை நக்சலைட்டா மாத்திராதீங்க. அப்ப பெரியம்மா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தீங்களே? ஆமா. பொண்ணு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா பொண்ணை பத்தி தப்பு தப்பா கதை எழுதி ஒரு லெட்டர் எழுதுறீங்க. பொண்ணுக்கு வேற ஏதோ செட்டப் இருக்கு, அதுவும் இல்லாம செகண்ட் அது இது அதானே? பின்ன எதுக்குடா மறுபடியும் அந்த வீடு தேடி போனீங்க? அது இருக்கட்டும், அதுல பின்கோடு எழுதுறது நான் தானே. அந்த லெட்டர் எழுதுறது நான் தானே. கத்தாதீங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. நான் என்ன சொல்ல மாட்டிக்கிட்டியா? அப்ப நீங்க தான் அந்த வேலையை செஞ்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, அந்த வேலையை பண்ணது நாங்க தான். அது கொஞ்சம் கூட சரியில்லை. அது சரியா வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. நீங்க பாட்டுக்கு கல்யாணத்தை நடத்தி அன்னைக்கு ராத்திரியே அந்த பொண்ணு வந்து இவன் கூட ஓடி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட பையன் விதவையா ஆயிடுவான்ல. உங்க வீட்டோட மான மரியாதை என்ன ஆகுறது? எல்லாம் போயிருக்கும்ல. அதுக்கப்புறம் குடும்பத்தோட சேர்ந்து வெளியில போக முடியுமா? இல்ல உங்களால ஒரு படத்துக்கு தான் போக முடியுமா? ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்க போலாம். சரி சரி, ஏறுங்க. நீங்களும் ஏறுங்க ஏறுங்க. அது ஒரு சந்தேகம். அப்புறம் இந்த பன்னிங்கிற பையன் யாரு? அது வந்து நாம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். SBI காலனி கிட்ட ஒரு தடவை தான் பார்த்திருக்கோம். இப்ப நீயாவே அவளை என்கிட்ட ஒப்படைச்சிருக்க. அந்த லெட்டரு, உங்க ஐடியா எல்லாமே சூப்பரா இருக்கு. பயப்படாதீங்க, இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அவ மேல எனக்கு ஆசை இருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த ஆசையை நான் தீர்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் அவளை ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டேன். என்ன என் ஆசை நிறைவேறிடும். அந்த சமயம் பார்த்து நீ வேணா கூட்டிட்டு போ. இது வேண்டாம். இது என் கல்யாண பத்திரிக்கை. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தோலனா கண்டிப்பா நீ வரணும். கூட இவனுங்களே கூட்டிட்டு வா. வரட்டா? போ போ. உள்ள தூக்கிட்டு வா. வா வா வா, சீக்கிரம் வா. இரு, கதவை சாத்துறேன். எல்லாரும் வெளியே வாங்க. வா. போன காரியம் என்னாச்சு? ஓகேவா? நான் போனா வெற்றியோட தானே வருவேன். கட்டா அவருடா. தலையில இருக்கிற கட்டா சொல்லல, மூட்டையில இருக்கிற கட்டா சொல்ல. சீக்கிரம் அவரு பாக்காத அவரு என்ன பார்த்தா தானே அதுல இருக்கிறது என்னன்னு தெரியும். ஏதோ பெருசா இருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாரு அவரு கண்டிப்பா. நான் சப் ரெஜிஸ்டார் சின்ன தம்பி. ஊர்ல எல்லாரும் என்ன தம்பின்னு கூப்பிடுவாங்க. அதே அப்படி குடிய வச்சு முதுகுலயே குத்துவாங்க. ஆமா, நீங்க இந்த மாதிரி கோணிப்பையில வந்திருக்கீங்க? சாக்கில தானே என்னோட நிரந்தர பயணம். அது அப்படி? அது என்னன்னு கேட்டா, ஒவ்வொருத்தரோட ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்க ஒவ்வொருத்தருங்க எனக்கு ஷேக்கின் கொடுப்பாங்க. அவங்க கையெடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா கையில நிறைய காசு இருக்கும். அப்புறம் அவங்களே என்ன லஞ்சம் வாங்குறவருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல பல பேரு
என்ன இங்க குத்த ஆரம்பிச்சாங்க. உண்மையை சொல்றதுக்கு என்ன, அதுக்கப்புறம் என்னால சாக்கில தானே பயணம் பண்ண முடியும். சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். பணம் வாங்குறதுன்னா யாருக்காவது கசக்குமா? கசக்கா? எனக்கும் குடும்பம் கஷ்டம் எல்லாம் இருக்கும்ல. அப்ப குடும்பம் எங்க? இந்த குடும்பம்னு சொல்றது, நான் 2 பேரை காதலிச்சேன். அந்த 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அது எப்படி? முதல்ல காதலிச்சவ ஒரு பால்காரனோட ஓடி அப்ப போயிட்டான். ரெண்டாவது என்னாச்சு? ரெண்டாவது அவ என் கூட தான் இருக்கா. அதுதானே இருக்கிறதுலயே ரொம்ப கொடுமை. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நாம இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த கூட்டத்துல யார் அந்த காதல் மன்னன்? நான் காதல் மன்னன் சொன்னது அந்த காதலிக்கிற ஆள. அப்படியா? நீதானா? அது விஷயம் எப்படி இருந்தாலும் சரி, இந்த காதலிச்சு கல்யாணம் பண்றவங்க மேல எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி 2000 கல்யாணம் பண்ணி வச்சு ரெக்கார்ட் பிரேக் பண்ணணுங்கிறது என்னோட நெடுநாள் ஆசை. அந்த ரெக்கார்டை நான் அடைய போறது ஒன்ன வச்சுதான். எந்த தியாகம் பண்றதுக்கும் நான் தயார். நாளைக்கு விடியறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு உன் கையால நான் தாலி கட்ட வைக்கிறேன். அச்சோ பாப்பா, நீ பயப்படாத. நான் உனக்கு சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கேன். ஆலிஸ், பயப்படாத. நான் தான் சுதீஷ். இறங்கி வாப்பா, பொண்ணு மட்டும் தான் இங்க இருக்கா. இறங்கி வா. என்னப்பா இது? கையெழுத்து போடு. எப்பா கையெழுத்து போடுங்க. இப்படி கட்டி பிடிச்சிருந்தா எப்படி? கையெழுத்து போடுங்க. ஐயோ, என்ன நடக்க போதோ தெரியல. ஐயோ, யாரும் கதவை தட்டாங்க. கட்டி பிடிச்சிருக்கிற நேரத்துல யாரும் கதவை தட்டாங்க. மறுபடியும் இங்க வந்துட்டியாடா? ஆலிஸ், யாரா நீ? நான் சப் ரெஜிஸ்ட்ரார் சின்ன தம்பி. சின்ன தம்பியா உன்ன? ஐயோ, எங்க அம்மா. எங்க அம்மா இல்லையா? என்னடா நீ? ஆலிஸா? என்னடாச்சு? என்னன்னு தெரியலையே. என்னாச்சு ஆலிஸ்? ஆலிஸ், என்ன நடந்ததுன்னு விஷயத்த சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா எல்லாமே நம்ம கையை விட்டு போயிருந்திருக்கோம். உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். என்னோட வேண்டுதல் ஆண்டவருக்கு கேட்டுருச்சு. நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். ஒருவேளை நான் இறந்தே போனாலும் கூட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நடந்த எல்லாத்தையும் நீ மறக்கணும். எனக்காக செய்வியா?
என் மேல நீ கோவப்படக்கூடாது. கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. அது எங்களோட நம்பிக்கை. நான் உனக்காக அங்க கண்டிப்பா காத்துட்டு இருப்பேன். என்னால இதுதான் யோசிக்க முடிஞ்சது. வேற எதுவும் பண்ண முடியல. ஆலிஸ், நீ விட்டுட்டு போ. பரவாயில்லடா, விட்டு தள்ள. 2000 கல்யாணம் நடத்தி வைக்கிறேங்கிற என்னோட கனவு. கோவிந்தா. அவ உன்கிட்ட என்ன சொன்னா? கல்யாணம் சொர்க்கத்துல நடக்குமாமா? அவ அங்க காத்துக்கிட்டு இருப்பாளாமா? அவ அங்க காத்துக்கிட்டே தான் இருக்கணும். நாம யாரும் அந்த இடத்துக்கு கண்டிப்பா போறது இல்ல. பரவாயில்ல, விடுறா, போய் வேலையை பார்க்க சொல்றா. அன்சாரி, வண்டி ஏறுறா. சரி. டே சுதி, நாம இங்க இருந்து நேரா ஊட்டிக்கு போனா என்ன? இங்க இருந்து 100 கிலோமீட்டர் தாண்டா ஊட்டிக்கு. எப்படியோ நீ மூட் அவுட் ஆயிட்ட. நாம ஒரு 2 நாள் ஊட்டியில போயிருந்தேன். டேய், இப்ப நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் போறேன்டா. எங்க போற? எனக்கு அவளை பார்க்கணும், ஆலிஸ். ச்சே, இந்த விஷயத்தை நம்ம விட்டாச்சு. மறுபடியும் எதுக்கு அதை பத்தி பேசுற? என்னால அவளை மறக்க முடியாது. நான் அவளை பார்த்தாகணும். இவனுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குதே. டேய் நில்றா, நில்லுன்னு சொல்றல. நீ என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நீ தான் அவ வேணான்னு சொல்லி விட்டாச்சுல. ஏன்டா அவ தானே வந்து தெளிவா சொன்னா என்ன வெறுத்துறாதுன்னு. அதுக்கு அர்த்தம் அவளுக்கு உன்னை பிடிக்கல தானே? அவ அப்படி என்கிட்ட சொன்னாலடா. அவ என்கிட்ட அப்படி சொன்னாலா? டேய் சுதி, நில்றா. டேய் சொல்றேன், நில்றா. நில்றா. சொல்றா, கேளுடா. எங்கடா போறான்? ஆலிஸ், வெளியே வா ஆலிஸ். வெளியே வா ஆலிஸ். சுதி, வெளியே வா ஆலிஸ். உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். போட மரியாதை எங்க இருந்து கூட்டிட்டு போக வந்திருக்கானா? அப்படியே கிழிச்சிருவேன். ஆலிஸ் எனக்கு சொந்தமானவ இல்லன்னு அவ சொல்லட்டும். நான் இங்க இருந்து போயிடுறேன். அவதான் அப்பவே சொன்னான்ல அவளை மறந்துட சொல்லி. அப்புறம் எதுக்கு நான் திரும்ப திரும்ப இந்த வீட்டை தேடி வந்துகிட்டு இருக்கேன்? அது நீங்க அவளை அப்படி சொல்ல வச்சீங்க. விஷம் குடிச்சு டிராமா பண்ற அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவா. இன்னும் நீங்க யாரும் சாகல. இங்க பாருங்க, நான் மதுரையில பிறந்தவன். மதுரைக்காரன் ஒரு பொண்ணை காதலிச்சான்னா கண்டிப்பா அவளை தூக்கிட்டு தான் போவான். உங்க பாஷையில சொல்லுனா கண்டிப்பா நான் அவளை விட மாட்டேன். ஏலியம்மா, முதல்ல உன் புருஷனை கூப்பிடு. அவன் வந்தாலும் ஒண்ணு கிழிக்க முடியாது. இங்க பாருடா, கிழவிதானே நினைச்சுக்கிட்டு ஓவரா ஆடாத. ஒரே குத்தா குத்தி மூஞ்ச திருப்பிடுவேன். இன்னைக்கு ஆலிஸ கூட்டிக்கிட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். டேய் சுதி, என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா நம்ம போலாம். எதுக்குடா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? போலாம். அந்த பையனை கூட்டி போங்கடா இங்க இருந்து. அதான் போறோம்னு சொல்லிட்டோம்ல. கிழவி, அகங்காரத்தோட உச்ச கட்டத்துல நீ ஆடிக்கிட்டு இருக்க. அதை வச்சு என்கிட்ட ஆடலாம் நினைக்காத. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முடிச்சதை பண்ணிக்கோ. நாளைக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு பாரு. யார் யார கல்யாணம் பண்றாங்க பார்க்கலாம். ஆமா, அப்படியே கிழிச்சிருவான். போடி, என்கிட்ட வந்து வாய் சொல்றேன். புறம்போக்கு. டேய் என்னடா பண்றீங்க? டேய் ஏறா. ஒரு கை பாத்துறோம்டா. ஏய், வாங்கடா. ஏறா வண்டியா. டேய் சுதீர், சீக்கிரமா ஓட்டு, டைம் ஆயிடுச்சு. குமாரசாமி, எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு. 10 மணிக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம். 10:30 மணிக்கு சுதீர் ஆலிஸ் கழுத்துல தாலியை கட்டுறான். அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹனிமூனுக்கு போயிடுவோம். அப்ப அந்த பெண் வந்து என்ன பண்றது? அதுக்காக தானே நம்ம வேற ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். அப்ப கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இருக்காது. அம்மா, என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கீங்க? நீங்க யார பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? வாடகைக்கு எடுத்திருக்கிற ரவுடிகளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். பென்னி அவங்களோட ஆளுங்களை வந்தா அவங்க பாத்துக்க போறாங்க. வண்டியடா. எடுக்க முடியாதுன்னா என்னடா பண்ணுவ? மாப்பிள்ள, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, நீ ரிப்பேர் ஆகாம இருக்கணும்னா முதல்ல வண்டி எடு. உன்னால முடிஞ்ச பண்றா. கையடா. ஏய்.
இந்த வண்டி அப்படியே கொஞ்சம் நவுத்தி விடுங்க. நவுத்தி விடுறதெல்லாம் கஷ்டம் தான். வேணும்னா பீஸ் பீஸ் ஆக்கி தூக்கி போட்டுறலாம். இந்த வண்டியை நீங்க எரிச்சாலும் சரி, நான் சர்ச்சுக்கு போய் சேர்வேண்டா. அவ கழுத்துல நான் தாலியும் கட்டுவேண்டா. வரட்டா? அப்படியெல்லாம் உன்னால போக முடியாதே. உன்னையும் சேர்த்து வச்சு இந்த வண்டியை கொளுத்திட்டேனா முடிஞ்சா பண்றா. வந்து பத்த விடா. என்னடா இங்க கூட்டமா நின்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சார், எனக்கு கல்யாணம். சந்தோஷம். எனக்கும் கல்யாணம் சார். நீங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்ல சார், இவங்க 2 பேரும் இல்ல. அப்ப நீ அவரு கடிக்க போறீங்களா? நான் இல்ல சார், தெளிவா சொல்றேன். இவன் ஒரு பெண்ணை காதலிச்சிட்டு இருக்கான், இவனும் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா வேலை முடிஞ்சிரும்ல? அதெல்லாம் முடியாது சார். இவங்க 2 பேரும் காதலிக்கிறதும் கல்யாணம் பண்ணிக்க போறதும் ஒரே பொண்ணு தான். 2 பேரும் சேர்ந்து ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பட் இங்க நீங்க கூட்டமா நிக்க கூடாது. போங்க, கிளம்பி போங்க. சார் சார் அவங்கள விடாதீங்க சார். அவங்க நக்சலைட். அவங்கள விடாதீங்க. எப்படி சார்? இப்பதான்டா புரியுது. நடு ராத்திரியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஆக்கிரமிக்கலான்ற பிளான் தானே இது? உண்மையை ஒட்டுக்கோங்க, நான் விட மாட்டேன். நாங்க யாரும் நக்சலைட் இல்ல சார். அப்ப நீயா? நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். எங்களை நம்புங்க சார், நாங்க யாரும் நக்சலைட் இல்ல. ஆமா சார். என்ன பண்ணணுங்கிறதுலாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த போலீஸ்கார என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு உங்க 2 பேருக்கும் தெரியாதுல்ல? இல்லப்போ எது வண்டிய ரொம்ப நாளா ஏற்கனவே ஆட்டோ கட்டிக்கிட்டு இருந்தாடுங்க. இதுக்கு நான் மாட்டலாடுங்க. வண்டியை டென்ஷன்ல வச்சு லாட கட்டுவோம். ஆலிஸ், பயந்துட்டியா என்ன? எவ்வளவு வேணுமோ சாப்பிடு. ஆலிஸ்க்கு இப்பவும் என் மேல கோவம் இருக்கா? அதெல்லாம் இல்ல. என்னைக்காவது நீ எனக்கு சொந்தமாவங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனா ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அன்பை கட்டாயப்படுத்தி வாங்க முடியாதுன்னு. உன்னை நான் அங்கிருந்து கூட்டிட்டு வந்தது, யாருக்கும் தெரியாம இங்க தங்க வச்சது நீ நினைக்கிற மாதிரி என்னோட சந்தோஷத்துக்காகலாம் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்ச பென்னி உன்னதான் அப்ப தேடிக்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் உங்க பெரியமா வேற. அவனோட கையில மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். போய் கதவை தர போ. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? டேய், கொஞ்சம் பொறுமையா கட்டி புடிடா. இத பாத்தியா? வெக்கத்தை பாரு. இத நம்ம கொண்டாட வேண்டாமா? சரிடா. அடடட, இனி இது உனக்கு தான் சொந்தம். வா, நீ வாடா. இந்திரா காந்தி நம்ம நாட்டுக்காக பார்லிமெண்ட்ல பேச போறதா சொன்னேன். ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா, இவங்களோட கல்யாணம் நல்லபடியா நடந்ததுன்னு சொல்லலாம். எங்க போற? இந்த ஊர்ல என்னதான் பசி பட்னின்னு வந்தாலும், யாரு எப்படி போனாலும் அதை பத்தி கவலையே படாம பின்னி இன்னும் அவனோட சேட்டைய தொடர்ந்துகிட்டே இருக்கான்.